No voice. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். நேற்றைய வகுப்புல ஒவ்வொருத்தருடைய ஃபீட்பேக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தோம். கர்ம ஆற்றல் சிகிச்சையில் டாக்டர் என்ன சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரோ அதை யாரெல்லாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த நடைமுறையில் விளைந்த பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்பாக நேத்திக்கு டாக்டர்கிட்ட பேசினேன். பேசும்பொழுது நேத்திக்கு அனிதா மேடம் பேசினது, சண்முக சுந்தரி, அப்புறம் சபிதா மேடம், இதுக்கு முன்பு வனிதா மேடம், திண்டுக்கல் வனிதான்னு நினைக்கிறேன், எஸ் அவங்க எல்லாரோடதும் இருக்குது. அதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே பர்டிகுலராக இருந்தப்போ டாக்டர் ஃபீட்பேக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம், போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிறத விடவும் அது உண்மையில் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது, அது சரியாக இருக்குதா, அது மக்களை சரியாக சென்றடைந்திருக்கா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது 100% பண்ணுறதுங்கிறது போக போக வரும். ஆனால் பெரும்பாலானவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதில் ஃபீட்பேக் இருக்குது. அதை பற்றி சொல்லும்போது மற்றவங்களுக்கு உண்மையிலே இதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக நல்லது நடக்குது அப்படிங்கிறது தெரியும். அந்த வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது மற்றதெல்லாம் நானே பண்ணல. அதை என்னடா ஸ்டார்டிங்கில் 2 நாள் பண்ண, அப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுல பண்ணாமல் விட்டேன். அதுக்கப்புறம் மேடம் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்படி ஒரு பெனிஃபிட் அதில் இருக்குதா அப்படிங்கிறது இருக்குது. இந்த கர்மாற்றல் சிகிச்சை வகுப்பு ஆரம்பித்த முதல் செஷனில் ஃபஸ்ட்டு கிளாஸில் டாக்டர் பேசினது அதுதான். எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல இருந்து ஆரம்பித்தாங்க. ஸோ வெரி பிகினிங்லேருந்து அதை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் வனிதா மேடம். ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியடில் பேசினாங்க. அடுத்தடுத்து பேசும்போது அவர்களுடையது நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணி அதில் பயனடைஞ்சதை பற்றி அருமையாக சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம அந்த புத்தகம் போடுவது விஷயம் பற்றி டாக்டர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் சொல்லிட்டு இது மாதிரி டாக்டரோட பேசுனதும் ப்ளஸ் ஃபீட்பேக் இதனால் இருந்தவங்களையும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி அது ஸ்பெஷலைஸ்டாக போட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பண்ணணும் சார் அப்படின்னு. அப்புறம் பார்த்துட்டு ஷார்ட்டாக இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையில் நம்ம ஒரு என்ன விதைக்கிறோமோ வருது அப்படின்னா அதோட முளைத்து வருகின்ற பொழுது அந்த பயன் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இது இன்னும் ஷார்ட்லி மோரோவர் நவம்பர் 10th ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நான் நேற்று பேசும்போது டைமிங் இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் சார் என்ன சொன்னார், நான் வேணா 2 நாள் பேசுகிறத நிறுத்திக்கிறேன். ஸோ ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம், நீங்கள் ஃபீட்பேக் ஃபுல்லாக கேட்டுருங்க, ஃபீட்பேக்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் கூட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அப்படி வேணாம் சார், நீங்கள் பேசுகிறது முக்கியம், நீங்கள் பேசிடுங்க. சாட்டர்டே சண்டே நீங்கள் பேசின பிறகு வேணால் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம். கண்டினியூ பண்ணிக்கிட்டு சாட்டர்டே சண்டேக்குள்ளே முடித்து மண்டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சாட்டர்டே சண்டே டாக்டர் ஸ்டார்டிங்கில் பேசலாம், டாக்டர் பேசின பிறகும் ஷேர் பண்ணக்கூடியவர்கள் வேலை நிறைய பேருக்கு இருக்கும் தெரியும். அந்த மாதிரி வேலை நிமித்தமாக போகிறவங்க குவைட் பண்ணலாம், அது தவறில்லை. ஸோ கருத்துக்களை பரிமாறக்கூடிய நேரம் இருப்பவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் 50 மெம்பர்ஸ். ஃபஸ்ட்டு பாகம் வெளியிடும்போது அது 50 பேர் கிட்டத்தட்ட போடலாம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த முதல் புத்தகத்திலேயே முதல் பதிப்பிலேயே பெரும்பாலானவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அதில் நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இது பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் ஆக்ஷன் ரியாக்ஷன், நான் இது பண்ணினேன், இத்தனை நாளில் எனக்கு எப்படி இது நடந்தது, 1 2 3 அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். நான் சொல்றேன் சார். சொல்லுங்கம்மா. இந்த விளக்கு ஏத்த சொன்னார்ல சார், ஆமா, அது வாசல்ல விளக்கு ஏத்தும் போது எனக்கு நான் 25 வருஷமா செய்வினையால கஷ்டப்பட்டு இருந்தேன். பட் அந்த 25 வாசல்ல வருஷம் சில்வர் 25 ஜூப்ளியாமா? ஆமா சார். ரொம்ப கொண்டாடலாம் போல இருக்க. வாழ்க்கையில நான் நொந்து நூலாய் போய் எது சாப்பிட்டா பித்தம் தெளியும்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன்.
ம் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு. பட் ம் இந்த கிளாஸுக்கு வந்துட்டு ஒரு 48 நாள்ல நீங்க அதுக்கு முன்னாடியே விளக்கு ஏத்த சொன்னீங்க. அந்த விளக்கு ஏத்தன்ல இருந்து எந்த பிரச்சனையுமே இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து வெளியில வாசல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு கதவை திறந்தா ஒரு கெட்ட வாடை வரும். அந்த துர்சக்தி வருதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்தா. ம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாவே இந்த விளக்கேத்தின பிற்பாடு ஃபுல்லாவே போயிடுச்சு. ம். மைண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கு. சரி, இது அந்த வச்சவங்க யாருன்னு தெரியுமாம்மா? தெரியும் சார். தெரியலையா? சரி, தெரியும் கண்டுபிடி. சார். சரி, தெரியும் தெரியும். ஏவல் பில்லி சூனியம் பண்ணி ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமா. அது ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்கா? இருக்கு சார். ரைட்டு. சரி, ரைட், ஓகே. அதுதான் கஷ்டம், அதுதான் ப்ராப்ளம். சரி, விளக்கு. அந்த நான் வந்து தியானத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் என் கைய கெட்டியா புடிச்சுக்கிறான். ம் புடிச்சுக்கிட்டு விட மாட்டேன்றான். ஆனா வந்து எனக்கு அந்த பையன் வந்து எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தா அந்த தோணுது, அந்த கைய நான் ஈஸியா உதறிட்டு போயிருக்கலாம். பட் நான் அவன் கைய புடிச்சு அவன் என் கைய கெட்டியா புடிச்சுன்னு இருக்கான். 2 கையும் அவன் 2 கையோட சேர்த்து என்ன புடிச்சுன்னு இருக்கான். நான் வந்து கத்துறேன். ஆனா என்னோட வார்த்தைகள் வெளிய வரல. ம் வார்த்தைகள் வெளிய வராத போது நான் வந்து ஆஹ் ரோட்ல வரும்போது அந்த பையன் கத்துறேன். ஆனா ஜனங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா நான் கத்துறது வந்து யாருக்குமே கேட்கல. அப்படி நான் அழுதுட்டே வந்து என்னை விடு விடுன்றேன். அப்புறம் அகத்தியர் சிலை மாதிரி இருக்கு. நான் அப்ப அவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கிறேன். சார், நான் ஒன்றும் பெருசா தப்பு பண்ணலப்பா. ஏதோ ஜென்மத்துல தப்பு பண்ணியிருக்கேன். என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றேன். அவர் பேசாம இருக்காரு. அந்த இதுல சிலை தான் ஆனா அது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அம்மா என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேன். அழுத பிற்பாடு ஒரு டபான்னு ஒரு சத்தம், ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி. வெடிச்ச உடனே அந்த பையன் காணாம போயிடுறான். நான் ரிலீஸ் ஆயிடுறேன். அது என்ன சக்ராஸ் ஆக்டிவேட் ஆச்சா இல்ல வந்து இந்த செய்வின பிரச்சனையை அவங்க கட் பண்ணி விட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா அது பிற்பாடு நான் நல்லாவே இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு அந்த செய்வின பிரச்சனை ஃபுல்லாவே போயிடுச்சு. அந்த 48 டேஸ்ல எங்க கிளாஸ் வந்து அட்டன் பண்ண பிற்பாடு அந்த பிரச்சனைங்க சால்வ் ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா நான் இத்தனை வருஷ கஷ்டம் வந்து அந்த இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு 48 நாள்ல ரிலீஸ் ஆனது எனக்கு ரொம்பவும் ஹாப்பியா தான் இருக்கு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒருவேளை வெடி வெடிச்சோடனே காணாம போயிட்டானா அந்த பையன் வெடி வைக்கிறவ வந்தவனா இருப்பான் போல இருக்கே. இல்ல சார், அந்த சத்தம் வந்தது. பட் அந்த பையன் காணாம போயிட்டான் அந்த இடம். ரைட்டு, நான் மகிழ்ச்சி. வந்து ரிலீஸ் ஆயிட்டேன். உங்களுக்கு அந்த பிரச்சனை அதுலேருந்து நீங்கிட்டீங்க. விளக்கு வைத்த நீங்கிட்டேன். பிறகு இந்த 25 ஆண்டு கால ஏவல் பில்லி சூனியம் இந்த பிரச்சனை அப்படின்னு இருந்தது, கெட்ட ஆவி, இந்த சுமல், இந்த மாதிரி விஷயங்கள், மன பாதிப்பிலிருந்து வெளில வந்திருக்கீங்க. வெளில வந்திருக்கேன். நன்றி, நன்றிம்மா. வேற? அன்பான வணக்கம் சார். நன்றிம்மா. சசிரேகா. சிரேகா பேசுறேன். ம் சார், இந்த விளக்கு வைக்கும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் சார். விளக்கு வைக்கும்போது இவ்வளோ என்ன நமக்கு வேணும் வேணும் அப்படின்னு. அப்புறம் சார் டாக்டர் சார் சொன்ன மாதிரி சாமி காசு தருவாரு அப்படின்னா எனக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைச்சதுக்கு சார். நான் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு விளக்கு வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, அமைதியாயிட்டேன். ஒரு நிம்மதியான ஃபீலிங் இருக்குங்க சார். இங்க வந்ததுல இருந்துமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் இப்போ வந்து முக்கால்வாசி ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்துட்டேன் சார். இறைய அந்த சக்தி கூட என்ன இணைச்சிட்டேன். பாத்தீங்கன்னா, நானும் வேற இல்ல, அவரும் வேற இல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நம்ம இவ்ளோ பாவம் செஞ்சிருக்கேன். நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டம் சார். அப்போ இப்போ வந்து எனக்கு சிரிப்பு தான் வருது. இவ்ளோ பண்ணியிருக்கியே சசிரேகா நீ. இவ்ளோ கருமா பண்ணனால தான் உனக்கு வந்திருக்கு. அந்த ரியலைசேஷன் வந்திருக்குங்க சார். அப்புறம் வந்து எது இருந்தாலும் பாசிட்டிவா தான் பேசணும். எது இருந்தாலும் யார்ட்டா சொல்லும்போது கூட, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது கூட, அந்த வார்த்தை சொல்லாத, அந்த கஷ்டம்ன்ற வார்த்தை சொல்லாத, அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் பாப்பாக்காக. உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் ப்ரே பண்ண சொல்லி. அது எனக்கு அப்பவே கிடைச்சிருச்சுங்க சார். உங்களுக்கு நன்றி டாக்டர் சார், நன்றி. நம்ம ஃபேமிலி எல்லாத்துக்கும் நன்றி சார். அப்போ வந்து ஒரு சந்தோஷம். லோன் கிடைக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேற அவளுக்கு கிடைச்சிருக்குங்க சார். 2,00,000 கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. அது உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ரே பண்ணனால தான் அது கிடைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிம்மதி ஃபீல் பண்றேங்க சார். காலையில எந்திரிச்சோனே என் வீட்டுக்கார் 3 மணிக்கு வேலைக்கு போறாரு. அப்புறம் என் பையன் கொஞ்சம் விளக்கு வச்சுருடா அப்படி சொன்னா, அவன் விளக்கு வைக்கிறான் சார் வெளியில. அப்புறம் கிறிஸ்டல் இல்லங்கிற அந்த அந்த தாட்டே இல்ல. நம்மகிட்ட இருக்கு. அங்க இருந்து ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்கு. நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலும்
பண்ணாட்டியும் நம்ம இப்போ எனக்கு வேலை இருக்கும் சார். அவளுக்கு 7:30 மணிக்கு அனுப்புறதுனால நான் கிச்சன்ல இருப்பேன். அதனால போட்டிருந்தா அந்த உங்களோட அந்த டிவைன் லைட்ல இருந்து எனக்கு எனர்ஜி வந்துட்டே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப இப்ப ஒரு ஒரு நாளைக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ! இவ்ளோ பாவம் பண்ணிட்டேன் சாமி மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. அந்த மன்னிப்பு கேட்கும்போது ரொம்ப ஃபில் ஆகுதுங்க சார். அந்த 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 ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆயிடுது. அந்த மன்னிப்புங்கிறது அவ்ளோ பெரிய விஷயமா இருக்குங்க சார். எங்க அம்மாகிட்டயும் நான் வந்து, "அம்மா உன்ன மனசார மன்னிப்பு கேட்கிறேன்ம்மா. உங்க கால்ல விழுந்து கேட்கிறேன். நான் என்ன தப்பு செஞ்சாலும்" அந்த வார்த்தை சொல்லும்போது உடனே அந்த அந்த சால்வ் ஆயிடுதுங்க சார். ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. இன்னுமே நம்ம செய்ய 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 வந்து நம்ம வெளிய வந்துருவோம். சார் சொல்ற மாரி 1000 பிறவி, 500 பிறவி எல்லாம் இல்ல. அவர் பாதத்த பிடிச்சுட்டு சீக்கிரம் இதுலருந்து வெளிய வந்துருவோன்ற நம்பிக்கை ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இப்போ என்னையே பிடிச்சிருக்கு. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து அந்த உள்ள அகத்தின் அழகு வெளிய தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப நன்றி. போற்றி ஒரு ம். நிமிஷம். அகத்தின் அழகு விளக்கின் அழகு முகத்தில் தெரியுது. நல்லா பளிச்சுன்னு தான் இருக்கீங்க முன்ன விட. சார் இப்ப குளிக்கிறதே இல்லைங்க சார். காலையில எனக்கு குளிர் வந்துருச்சு கோயம்புத்தூர்ல. ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேட். இருந்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு அதான் உட்காந்துருக்கேன். சொல்றேனே, அங்க இருக்கிற பிரைட் இங்க வந்துட்டுது. அப்புறம் எதுக்கு குளிக்கணும்? நீங்களே விளக்கு மாதிரி அழகா ஜோதி மாதிரி உங்க ஃபேஸ்ல இருந்து ஒளி வந்துகிட்டு இருக்கு. ஒளி வெள்ளம் வருது. ஓகே, மகிழ்ச்சி. இந்த விளக்குக்கு என்னென்ன போட்டுறீங்க? விளக்கெண்ணெய் தானே? விளக்கெண்ணெய் இல்லைங்க சார். நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க சார். விளக்கெண்ணெய் போடல. ஓஹோ, நல்லெண்ணெய். ஓகே, ரைட் ரைட். நன்றி இனிமே நன்றிம்மா. தான் விளக்கெண்ணெய் வாங்கணும் சார். அது நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தான் அது. நம்ம குரூப்ல விளக்குக்கு போடுற எண்ணெய் எல்லாமே விளக்கெண்ணெய் தான். அது பயங்கரமா இருக்கு. அது எப்ப பார்த்தாலும் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இது விளக்குக்கு போட்டாலே அது விளக்கெண்ணெய் தானே சார்? ஆமா. சார் அதான் எங்க மாமியார் வந்து விளக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆ, வந்து எனக்கு அதுல வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கறனால அதுக்கு மேல ஒரு கண்ணு போல சார். வீட்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். டெய்லி பருப்புல ஊத்துவேன் நானு. ஆனா பாத்தீங்கன்னா அதுக்குன்னு வாங்கல இன்னுமே. இன்னும் வாங்கிடுவேங்க சார். ம். ரெகுலரா ஆ, வாங்கிடுவேன். என்ன தேங்க்யூ சார். ரைட் நன்றி நன்றியில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விளக்கெண்ணெய் தான். அதில் இருக்கிற எனர்ஜி, அந்த இன்கிரீடியன்ட் அப்படிங்கிறது உள்ள இருக்கிறது. அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதும் ஈர்க்கக்கூடிய எனர்ஜெட்டிக்கும் அதில் இருக்குது. ஓகே, நன்றிம்மா, நன்றி. பகிர்ந்து கொண்டமே பர்டிகுலராக அந்த லோன் கிடைச்சதை பற்றி சொல்லியிருக்கீங்க. நன்றி. வேற யாராவது? நன்றி. வேற? ஐயா வணக்கம் ஐயா ஐயா. வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஐயா வந்து நான் 3 விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னா, சகுனம் பத்தி சொன்னாங்க இல்லைங்களா? ஆ, குணம் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ஐயா சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஒரு 1 வீக்லலாம் நடந்தது எனக்கு. அந்த பூனை குறுக்க வந்தா நீங்க போகாதீங்கன்னு சொன்னாங்க. ம், அது நான் என்ன பண்ணேன், அன்னைக்கு ஆக்சுவலி நான் எமர்ஜென்சி கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் அப்பாயின்ட்மெண்ட் கேட்டு வாங்கியிருந்தேன். நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணேன், கிளம்பிட்டேன். மார்னிங் 6:00 ஆட்டோ வர சொல்லிட்டு கிளம்பிட்டேன். கரெக்ட்டா நான் ஸ்டெப்ஸ் இறங்கி மாடியில இருக்கு. ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழ வந்தம்போது கரெக்ட்டா பூனை. 6 மணிக்கெல்லாம். கிராஸ் ஆயிடுச்சு. அ நான் வீட்டோட என்ட்ரன்ஸே தாண்டல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அது கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த டைம்ல யாரும் வரவும் மாட்டாங்க. அடுத்து யாராவது வந்தா தான் நான் முடியும். ஆட்டோ வெயிட்டிங்ல வேற இருக்கு. அ கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் கரெக்ட்டா அப்ப வந்தாரு. அவரு வந்து 6:30க்கு தான் கிளம்புவாரு. ம், எப்படியும் 6:30க்கு அவரு கிளம்புவாரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணேன் நானு. என்ன பண்றதுன்னு தெரியல. ப சரி வந்து அவங்களே பார்த்துட்டு, "இல்லம்மா தண்ணி குடிச்சிட்டு" அவங்க அதெல்லாம் நம்புவாங்க. "தண்ணி குடிச்சிட்டு போங்க" அப்படின்னாங்க. மேல வந்து தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். அவரு நான் போலன்னு சொல்லிட்டு, "அவரு என்ன ஆச்சு தெரியலையே அந்த பொண்ணுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ம். அப்புறமா நான் உள்ள இல்ல, வந்துட்டு இந்த ஆட்டோக்காரர் ஒன்றும் கேட்காம இருந்தாரா 1/2 மணி நேரம்? ஆட்டோக்கார் தெரிஞ்சவரு. ஆ, அவரு வெயிட் சரி, பண்ணிட்டு இவங்க இருந்தாரு. வழக்கமா இப்படிதான் போல இருக்குன்ட்டு உட்கார்ந்தாரு. இல்ல. எப்பவுமே ஷார்ப்பா போயிடுவேன். சரி 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 அவருக்கு தெரியும். அதனால பழக்கம்ன்றதுனால அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சரி. அதுக்கப்புறம் அவரு கிளம்புன அடுத்த செகண்ட் ஓடி போயிட்டேன் நானு. ஹவுஸ் ஓனர் கிளம்புனாரு. அதுக்கப்புறம் போனேன். ம், போயிட்டு அன்னைக்கெல்லாம் ஆட்டோல ஏன்னா நம்ம போறது டூ வீலரா இருந்தா கூட நமக்கு இருந்தானா பரவாயில்ல. பாவம் ஆட்டோ டிரைவரும் வராரே அப்படின்னு ஒரு பயம். ஆட்டோல ஏறும்போது அவர்கிட்டயே சொல்லிட்டேன் வேற. அவரு ஜாக்கிரதையா முஸ்லீம். இருந்துங்க. அண்ணா பூனை குறுக்க வந்துருச்சு. நான் வந்திருக்கு. சாரிண்ணா அப்படின்னு அவரு சிரிச்சாரு. ஆ, சிரிச்சுட்டு வாமா போலான்னாரு. டிராப் பண்ணாங்க. பஸ்ல பத்திரமா ஏறியாச்சு.
பஸ்ல டிராவல் பண்ணும்போதும் சரி நம்ம ஐயா சொன்ன மாதிரி கரெக்டா தான் செஞ்சோமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. அன்னைக்கு ஃபுல்லா ஆனா டிராவல் தான் நானு. அங்க போயிட்டு கோவிலுக்கு போறது, அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போறது, இப்படி டிராவல்லயே இருந்தேன். பத்திரமா ஊருக்கு வர வரைக்கும் ஒண்ணும் இல்ல. நல்லபடியா வந்து சேர்த்துட்டேன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நல்லா இப்ப வந்துட்டீங்க. இது நல்லது. நடந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒண்ணு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சிம்ப்டம்ஸ்லாம் காட்டும் அப்படின்னு. ஒரு முறை நானு ஆட்டோல இதே மாரி தான் மேக்ஸிமம் ஆட்டோல போயிருந்தேன். மார்னிங் அந்த ஆட்டோ வந்து ஸ்டார்ட் ஆகல. 2 ரொம்ப நேரம் ட்ரை பண்றாரு, ஸ்டார்ட் ஆகல. அத மீறியும் வண்டி எடுத்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் நெறைய இன்சிடென்ட் நெறைய கஷ்டப்பட்டேன் நான் அன்னைக்கு. ம். சொல்ல முடியாத அளவுக்கு. நீங்க எங்க அதனால அது காட்டுப்பகுதியில இருக்கீங்களா? என்னங்க சார்? இருக்கிற இடம் காட்டுப்பகுதியா இல்ல நாட்டுப்பகுதியா? இல்ல நாட்டு பகுதி தான். இல்ல நரி, பூனை, சிங்கம், புலிலாம் இங்கேயே நெறைய இருக்கு இல்லையா? எல்லாமே அப்படித்தானே இருக்கு. மனிதர்கள். ஆ ரைட். அவன் சொன்னது மேரேஜ் பத்தி ஐயா சொன்னாங்க இல்லைங்க, இந்த சகுனம் அதெல்லாம் நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். என்னன்னா, அது ஸ்டார்ட்டிங்ல நமக்கு அந்த தடங்கள் எல்லாம் காட்டும். அதுக்கப்புறம் நெறைய ஸ்ட்ரகிள் பண்றது ஃபேமிலில ம். அப்படிங்கிறது. இப்போ நான் இங்க ஒரு பின்னு போட்டேன்னா, உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். அந்த மாரி எங்க வீடு அமைதியாயிடுச்சு. ஆமா. ஆனா எனக்கு கேட்கல. ஒருவேளை காது சரியில்லையா? இல்ல நீங்க நேரா வந்தீங்கன்னா நல்லா ரியலைஸ் பண்ணலாம். அவ்ளோ ஒரு அமைதி. எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம வீடு தானா இது? அப்படின்ற ஓஹோ! அளவுக்கு இங்க வந்து இ விளக்கேத்துனதுக்கு அப்புறமா, மன்னிப்புக்கு அப்புறமா இது வந்து மன்னிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தானம். நான் வந்து இல்ல இந்த மனுஷங்களுக்கு இந்த பண்ணல. அமைதின்னீங்களே, அது எப்ப குருவிங்களுக்கு இருந்து பண்ணியிருக்கேன். ஆரம்பிச்சதுன்னு கேட்கிறேன். அது இந்த அமைதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு வந்ததுல மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்த உடனே, ம். ஐயாவோட பார்வை பட்ட உடனேன்னு சொல்லலாம் என்ன கேட்டா. ஆ. வேற அது ஒண்ணும் இல்ல. அந்த நீங்க குருவோட பேசுறது பார்வை சைலண்டா மகிமை. இருந்தாலே அமைதியா தான் இருக்கும். இல்ல ஏர்லி மார்னிங் எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்ல இப்போ ஹஸ்பண்டுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம்னா சொல்லுவாங்க, மார்னிங் எழுந்துக்கணும். அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. அது மார்னிங் எழுந்துக்கணும் வேலைக்காக எழுந்துப்போம். பட் ம். இப்ப இதுக்காக எழுந்து பூஜைலாம் பண்ணிட்டு, ம். அந்த வேலையெல்லாம் கரெக்ட்டா போகுது. அதனால ம். என்னன்னா, ரொம்ப அமைதியா இருக்கு ஃபேமிலி. அது ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. மன்னிப்பு கேட்டு வந்து நெறைய சேஞ்சஸ் ஃபேமிலில நெறைய சேஞ்சஸ் அது கேட்டு கேட்டு. அ ம். அம்மா சைட்லயும் சரி, இந்த சைட்லயும் சரி ம். ரொம்பவே நெறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ம். அ அப்புறம் வந்து இந்த தானமும் பண்ணிட்டுருக்கேன் நான். ம். அந்த குருவிங்களுக்கு தானம் பண்றேன் இப்போதைக்கு. ம். அவங்களுக்கு தான் இப்போ வாய்ப்பு கிடைச்சதுனால நான் அவங்களுக்கு தினமும் அத தவறாம பண்ணிட்டுருக்கேன். ஸோ ம். இந்த விஷயம் பண்ணதுக்கப்புறம் நெறைய சேஞ்சஸ் நமக்கு ரொம்ப சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு பொண்ணுக்கு ம். சரியாவே எங்களுக்குள்ளார நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அந்த சேஞ்சஸ் பார்க்குறேன் நான். ரொம்ப அமைதியா இருக்கு அப்படிங்கிறது. ம். அதுதான். இப்ப தேங்க் யூ. பேசாம இருந்த எல்லாமே நன்றி. ஓகே. இதுல 2 விஷயம் இருக்கு. இன்னொன்னு, இப்போ நாம வந்து பூனைய பார்க்கறதுனால அபசகுனம்னு நெனைக்கிறோம். ம். இப்ப பூனை நம்மள பார்த்துட்டு போனா அதுக்கு என்ன ஆகும்னு இருக்கு இல்லையா? அது என்ன அப்படி பார்க்கலையே! கிராஸ் பண்ணி தானே போச்சு. இல்ல, இல்ல. வி ஆர் த ஹியூமன் பீயிங் லைவ்லி. ஒரு வேள பார்த்திருந்தா, அது இங்க ரெகுலரா இருக்கிற பூனை தான். ஒரு நாள் வந்தாங்க. வந்து அது நான் மோஸ்ட்லி அனிமல்ஸ் கிட்ட பேசுவேன். இப்ப டாக் லைன் ஆ. வழியில இருக்கு அப்டின்னா, இதுதான் நான் மேடம் சொல்லுவேன், ஹைலைட். பிரதர் நீங்க கொஞ்சம் தள்ளி படுங்க. பேசுறதுலயே சிஸ்டர் கொஞ்சம் ஹைலைட் தள்ளி இது. படுங்க. இல்ல, இல்ல. நீங்க பேசுனதுல இதுதான் ஹைலைட். நான் தான் சொன்னேன்ல, நீங்க பேசாம இருந்தா தான் அது மிராக்கிள். நீங்க பேசுறது தான் ஹைலைட். இப்போ அனிமல்ட்ட எல்லாம் பேசுறீங்க. எந்த அனிமல்ட்ட பேசுனீங்க? அது என்ன மங்கி பதில் கிட்ட பேசுவேன். எதுகிட்ட? டாக் கிட்ட பேசுவேன். ராகு கேதுவா? இல்ல சார். டாக், மங்கி டாகு, மங்கி. சரி, ஓகே. ஆ. அவங்க கிட்ட பேசுவேன். ஆ. எப்படின்னா, பிரதர் கொஞ்சம் தள்ளி போங்க. நான் வழி விடுங்க. எனக்கு பயம். அதனால கொஞ்சம் மரியாதையா சொல்லுவேன். கொஞ்சம் ம். தள்ளி போங்க. நான் வழி விடுங்க. அப்படி ரோட்ல இருந்ததுன்னா. அது என்ன சொல்லும்? வழி நான் அவ்வளோ உன்ன இருக்குதே சிஸ்டர். அங்கிட்டு அது போகாம எழுந்து நம்ம போய் நிக்கிற இடத்துல ஏன் சிஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? ரோடுன்னா அவ்வளோ பெருசாலாம் இருக்கும். இது குறுகல் சந்தா இருந்தா தானே இல்லங்க. நடுவுல சில நிக்கணும். இடத்துல அது அது எனக்கு பயம். கொஞ்சம் நகர்ந்து போயிட்டீங்கன்னா, நான் தாண்டி போம்போது நீங்க நான் தான் கடிக்க வரேன்னு எதனா பண்ணிட்டாங்கன்னா, அதனால ஒரு பயம் எனக்கு. ஆ. அதெல்லாம் பார்த்த ஒரு பயம். ஆனா பட் இதுவரைக்கும் அந்த மாரிலாம் எதுவும் நடந்ததில்ல. அவங்கள ம். தள்ளி போயிடுவாங்க. ஓகே, ஓகே. நன்றி. அதான் சொன்னேன்ல பூனை. நம்ம வந்து ம். பூனா புசனம் குறுக்க வந்தா கூட வந்து ஒரு முறை ஆ. வந்து பேசுனாங்க. நான் உடனே உங்களுக்கு என்ன வேணும்? சும்மா கத்துச்சு. நான் என்ன வேணும்? அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நல்ல பசி போல இருக்கு. அது ஆ. சொன்னது எனக்கு புரியல. ம். அது திரும்ப சவுண்ட் போடுச்சு. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படிதான் சொன்னேன். நான் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பால் எடுத்துட்டு வந்து குடுத்தேன். ஆ. அதுக்கு நல்ல பசி போல குடிச்சிட்டு சூடா கிளம்பிட்டாங்க. வச்சீங்களா? அடுத்த நாள் கரெக்ட்டா அதே இல்ல டைமுக்கு வருது. பால் சூடா வச்சீங்களான்னு கேட்டேன். இல்ல சார்.
ஆ. பசும் ஆறுனதுதான் பசும்பால். அதுக்கப்புறம் சூடா வச்சா வராது. அந்த நாள் வரல. 2 நாள் வந்தது. அதுக்கப்புறம் வரல. எல்லாரும் என்ன அதுதான் சொன்னாங்கன்னா, கேக்குறேன், எனக்கு நான்வெஜ் தெரியுது. போட மாட்டேங்கிற. ஆ, நான்வெஜ் சமைக்க மாட்டேன் நானு. அதனால நான்வெஜ்ஜஸ் போடும். அதனால வரல அப்டின்னாங்க. பட் ஓகே. ஓ. அது 2 நாள் வந்தாங்க. அது ரெகுலரா இங்கேயே இருக்கிற பூனை தான் அது ஆக்சுவலி ஆ, எனக்கு. ம், ம். சரி சரி. அவங்க ஏதோ நமக்கு சிக்னல் காட்டுறதுக்காக போயிருக்காங்க போல இருக்கு. உங்களுக்கு சிக்னல் எல்லாமே ரோட்ல இல்ல, வீட்லயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா நம்ம வீட்லயே இருக்கோம்ல. அதனால ஆ, அங்க தான் வரும். பரவாயில்ல பரவாயில்ல. நல்ல டீச்சர் தான். நீங்க ஒன்ஸ் ஆரம்பிச்சா 1 ஹவர் எடுக்கிற மாதிரி இருக்கும்ல உங்களுக்கு செஷனு. நான் அதனால தான் சார் ஸ்டாப் ஷார்ட்டா நீங்க சொன்ன மாரி இதுனா இது, இதுனா இது அப்டி சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஆட்டே எப்படின்னா லென்த்தின்னா எப்படி இருக்கும்? அது வந்து எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க முடிக்கிறோம் நமக்கு மறந்துரும். உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா. பரவாயில்ல. மனம் திறந்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி. இதுல பூனை சொல்லிருந்தீங்க இல்லையா, அதுதான் ரிவர்ஸ்லா ம். இப்படி பேசியிருந்தேன். நம்ம பார்க்குறோம் பூனை லெஃப்ட்டில் போனா இப்படியா, ரைட்டில் போனா அப்படின்னு. இப்போ நாம சகுனம் பார்க்குற மாதிரி பூனையை சகுனம் பார்க்குதுன்னு வச்சிங்க. அப்போதான் ஒருத்தன் வந்திருக்கான், பூனை போயிருக்கு. இவன் கிராஸ் பண்ண உடனே அது போயிருக்கு. அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இது ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு. அது நினைக்குது, இந்த பையன் இந்த பையன் மூஞ்சில பார்த்து நம்ம ஆக்சிடென்ட் ஆயிட்டோமே. சரியான விளங்காதவனா ஏன் அந்த இருப்பான் மாரி போல. ஆகியிருக்கா? இல்ல இல்ல, அது இதுல போட்டிருந்தேன். பூனை பூனைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும், இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. பூனையும் உயிர் தானே, இப்ப நம்மள மாதிரி அதுவும் உயிர் தானே. சிலர் ம். நெகட்டிவ் கர்மா பீப்புள் அதிகமா உள்ளவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு பூனை போனா பூனைக்கு ஆக்சிடென்ட் ஆகும். ஓ! அதனால தான் என்ன அப்டி கேட்டீங்களா? இல்ல நல்லா இருக்காங்க. அதான் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. பூனைக்கு நம்ம பார்க்குற மாதிரி அதுவும் பார்த்ததுன்னா அது அது சில பேரை பார்த்தாக்கா அதுக்கு அன்னைக்கு சாப்பாடே கிடைக்காது. சிலர் பார்த்துட்டு போச்சுன்னா அன்னைக்கு சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் கிடைக்கும். அதுமாரி நமக்கு கிடைக்கிற மாதிரி அதுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ் உண்டு. அப்படிங்கிறதுனால அது எல்லாருக்கும் பொதுவானது. கருத்துக்களை ப மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொண்டமைக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. தேங்க் நன்றிம்மா. ஜானகி மேடம் பேசுகிறேன்னு சொல்லியிருந்தீங்க. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. நான் வந்து இப்போ ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு 1 வீக்குக்கு முன்னாடி இருந்து நான் இதில் ஜாயின்ட் ஆனேங்கய்யா. ஓகேம்மா. நீங்கள் என்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் இது வரைக்கும் பேசல. ஆமாம், நான் நிறைய வந்து பேர்கிட்ட அப்படி தான் சொல்லியிருக்கேன். ஆனால் பேச முடியல, பட் பெரும்பாலும் பேசிடுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ள மெசேஜ் மட்டும் போட்டிருப்பேன், மன்னிக்கணும். இல்லைங்க, நான் தப்பாக நினைக்கல. ஏன்னா எனக்கு வந்து மெயினாக வந்து நான் இதுக்குள்ளே என்ட்ரானதுக்கு காரணமே வந்து என்னென்னா 3 வருஷம் ஆகுது என் பாப்பாவுக்கு குழந்தை இல்லை. ம். ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. படாதீங்கம்மா, நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. நான் அந்த நம்பிக்கையோட தாங்க இங்கே வந்தேன். ஆனால் இன்னும் உருவாகலை. ஆனால் இன்னும் நம்புறேன் நான். ஏன்னா நான் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரிங்க, பரவாயில்ல. ரொம்ப வந்து சாமி வந்து ரொம்ப வந்து இந்த வள்ளலார் வழியில் வந்து நான் ரொம்ப சாமி கும்பிடுவேன். அது வந்து உங்களுக்கு நான் பாடுற பாட்டுலேயே நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க ஆத்மார்த்தமாக இருக்குன்ட்டு. நான் வந்து அந்த அளவுக்கு நான் வந்து இருக்கும்போது உங்களுக்கே ஏமா அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 2வது நான் ஜோசியக்காரர் இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் ஒரு 100-150 பேருக்கு பக்கமாக வந்து பரிகாரம் சொல்லி அவங்களுக்கெல்லாம் அது பலிக்குது. ஆனால் வந்து இவளுக்கு மட்டும் ஏன் இன்னும் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. ஆனாலும் இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுலேருந்து எப்படியாவது ஒன்று வந்து ஐயாவால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் உள்ளே வந்து ஒரு 1 வீக்லேயே வந்து நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி சரி அவர் பேசலைனாலும் பரவாயில்ல, எனக்கு மெசேஜில் பதில் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு நான் அப்போ அந்த ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா டெய்லி 3:30க்கே நான் எந்திரிச்சிருவேங்க. எந்திரிச்சிட்டு அந்த இது வந்து அகவல் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் நான் கிளாஸ்க்கே வருவேங்க தினமுமே. அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு 3:30க்கு எந்திரிக்கிறனால ஒரு 1/2 hour முன்னாடியே தியானம் பண்ணிட்டு தான் உட்காருவேன். இல்லைன்னா படிச்சுட்டு அப்புறமா தியானத்தில் உட்காருவேங்க. இந்த மன்னிப்பு அறிக்கையை வந்து நான் முதலே வந்து இந்த ஓப்பனா போனா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் கேட்டிருக்கேங்க. அது வந்து சிம்பிளாக ஒரு 4-5 வரியில் அந்த ஹோப்போனா போனா சொன்னால் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி இருக்கிறத கூட நான் வந்து அவளுக்காக செஞ்சு பார்த்துருக்கேங்க. ஐயா சொன்னார், இந்த கிறிஸ்டல் நான் அவரோட யூடியூப்பை வந்து 1 month வாட்ச் பண்ண பிறகு தான் நான் இதுக்குள்ளேயே என்ட்ரு ஆனேங்க. அப்போ இவரோட அந்த கிறிஸ்டல் தியானம் அப்படின்னு பற்றி பேசும்போது அந்த கிறிஸ்டல் தியானத்தில் வந்து ஐயா சொல்லுவார், கிறிஸ்டல் முன்னாடி இருக்கிறமா வச்சு நீங்கள் பண்ணணும், அப்புறமா கிறிஸ்டலுக்குள்ளேயே போய் நம்ம வந்து அந்த தியானத்தை பழகினோம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. என்கிட்ட கிறிஸ்டலும் இல்லை, நாங்கள் வந்து விளக்கு மட்டும்தான் வச்சுருப்பேன், வேற எல்லாம் எதுவுமே சாமியோடைய இது இல்லை. வேற இப்போ எங்கள் பிள்ளைங்களாம் மற்ற கோயிலுக்கெல்லாம் போவாங்க, சாமி கும்பிடுவாங்கங்கிறனால அவங்க வந்து ஒரு செல்ஃபில் அவங்களுக்கு பிடிச்ச சாமியை கொண்டாந்து வச்சுக்குவாங்க. ஆனால் நான் என் ரூமில் அந்த சாமி ரூமில் வந்து எதுவுமே இருக்காது, விளக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து அந்த இதில் வந்து நான் எப்போவும் அந்த விளக்க கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தான் இது பண்ணுவாங்க. அப்புறம் இவர் ஐயனுடைய அந்த வீடியோவில் வந்து கிறிஸ்டலில் வந்து பார்த்த உடனே அப்படி சொன்ன உடனே நான் வந்து அந்த கிறிஸ்டல் தியானமும் பண்ணுவேங்க. இது நான் ஃபுல்லாக இப்போ தான் சமீபமாக வந்ததுனால ஐயாவுடைய எல்லா அந்த மன்னிப்பெருகியும் நான் படித்ததில்லை. அந்த பணத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிற இதை ஒன்று மட்டும் தான் நான் அதை வந்து கிளியராக பார்த்தேன். மற்றதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்த்து நானாகவே வேர்ட்ஸ் போட்டு அதை எழுதிக்குவேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வள்ளலார் ஐயா வந்து எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்வார். அப்போ அந்த மாதிரி வேர்டை சொல்லும் போது நான் என்ன சொல்லிக்குவேன்னா, எல்லா உயிர்களும் என்னை மன்னித்தருள்க அப்படின்னு சொல்லிக்குவேங்க. சரி, அதுவும் மன்னிப்பறிக்கைக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதில் 3 வருஷமா நிறைய வந்து கோயிலுக்கே போகாமல் இருந்துட்டு இவளுக்காக 3 வருஷமா நிறைய வந்து ஐயா கோயில்லையே கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து வடலூர்லேயே கூட ஒரு 2 வருஷமா வந்து நான் அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க. அப்படியே ரைஸ் வாங்கி கொடுத்துருவேன், பருப்பு வாங்கி கொடுத்துருவேன், சுண்டல் வாங்கி கொடுத்துருவேன், அந்த இதை வந்து மெட்டீரியலாக வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்போ வந்து இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம், ஏன் வந்து இன்னும் ஐயா கண்ணத்தை இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அவர் இதே மாதிரி வந்து ஐயாவோட கோயில்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் கேட்ட போது அவர் என்ன சொன்னார்னா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும், எல்லாமே இறைவன் தான் நம்புறீங்க இல்லைம்மா, அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். பாப்பாவுக்கு இப்போ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஏதாவது ஒரு ஊனமாக தான் பிறக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் நல்ல ஆரோக்கியமான குழந்தைய கொடுக்கறதுக்காக, ஏன்னா நீங்களும் அவரோட குழந்தை தான், அதனால் நீங்கள் இவ்வளோ பிரார்த்தனை பண்ணுறப்ப அவரோட காதுக்கு எட்டாமல் இருக்காது, கண்டிப்பாக எட்டும், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஒருத்தருக்கு இத்தனை வருஷம் கழித்து நடந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இருப்பாருமா, நம்புறீங்கல்ல, கண்டிப்பாக நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு நிறைய இன்டிமேஷன்லாம் கூட வருங்க. அப்போ சரி, இதுவும் கூட அது சரி ஐயாவே வந்து சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேங்க. இதில் ஏன்னா இப்போ இவர் ஐயாவுடைய கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. பாப்பா ரொம்ப வயிற்று வலின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணும்போது, அப்போ உங்களுக்கு கூட நான் மெசேஜ் பண்ணேன், ரொம்ப வயிறு வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நான் அன்னைக்கும் நீங்கள் ஃபோன் எடுக்கலை, ஆனால் வந்து சரி நான் வந்து உங்களுக்கு ஹீலிங் தரமான்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறமா அவளுக்கு அது சரியாயிடுச்சு. அப்புறம் அவளே ஃபோன் பண்ணி குரூப்பில் வந்து அவருக்கு சாருக்கு வந்து நீ நன்றி சொல்லிடுமா அப்படின்னு சொன்னான். நான் சொல்லிட்டேம்மா ஆல்ரெடி அப்படின்னு. அப்போ நான் உங்களுக்கு சொல்லும் போதும் கூட நான் உட்காந்து இந்த கிறிஸ்டல் தியானத்தை பண்ணி அவள் அந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருக்கிற மாதிரி நினச்சி நான் தியானம் பண்ணேங்க 1/2 மணி நேரம்.
அப்போ வந்து சரி இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஐயா உண்மையிலே ஹீலிங் கொடுத்தாரா என்னமோ தெரில, ஆனால் நம்புவோம். நம்ம இதையும் பண்ணோம்னா அவள் கிளியர் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அப்புறமா அதுக்கப்புறம் ஆனால் 3 மாதமாக அது பீரியட் ஆகாமல் இருந்து இப்போ தான் பீரியட் ஆகியிருக்காங்க. அப்படி கொஞ்சம் எப்போவுமே அந்த மாதிரி டிலே ஆகி ஆகி தான் ஆகுவாங்க. போய் பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சோண்டு நீர் கட்டியிருக்கு, பிசிஓடி இருக்குன்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அது பெரிய ப்ராப்ளம் இல்லை, அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன சம்பவம் நடந்துச்சுன்னாக்கா, எனக்கு இந்த இங்கே சேலம் பக்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, ஒரு மாயம்மா கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-650 வருஷம் வாழ்ந்ததா சொல்கிறாங்க. அவங்களும் ஒரு பெண் சித்தர் தான். எஸ் மரத்திலேயே இருப்பாங்களா? மரத்துல ஏறி மாய சித்தர்னு படிச்சிருக்கேன். சரி சொல்லுங்க. இல்லைங்க, அவங்க பெண்ணுங்க, அவங்க கன்னியாகுமரியில் வாழ்ந்தாங்களாம். ஓகே. அவங்கள சுற்றி எப்போவுமே ஒரு 20 நாய் இருக்கும். அந்த அம்மா வந்து ரோட்டில் ஒரு தடவை நாய் வந்து அப்படியே அடித்து குடலெல்லாம் வெளியே வந்துடுச்சிங்க. இந்த அம்மா மண் எடுத்து அந்த நாய் மேலே பூசின உடனே அந்த நாய் வந்து உயிரோடு எந்திரிச்சு போயிடுச்சுங்க. அன்னையிலேருந்து தான் அவங்க ஒரு சித்தராட்டிருக்கு, என்ன நாய் எவ்வளோ அடிபட்டுச்சு, குத்துயிர் கொலையுமா கிடந்தது, எடுத்து மண் எடுத்து பூசினாங்க, நாய் எந்திரிச்சு வெளியே ஓடிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படி அதுலேருந்து அந்த அம்மாவை வந்து, ஆனால் அவங்க நம்ம நாட்டுக்காரங்களில் ஏதோ ஒரிசாலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. பேச மாட்டாங்க, ரொம்ப அமைதியாகவே இருப்பாங்க, வாய் திறந்து யார்ட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1800 அந்த மாதிரி வருஷத்தில் அவங்க பிறந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப நாள் அங்கே கன்னியாகுமரியில் இருந்துட்டு லாஸ்ட்டாக சேலம் வந்து சமாதியானாங்கய்யா. அவங்க வந்து கனவுல வராங்க, வா கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ என் கையில் கீரை ஏதோ கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அது அந்த கனவுல சொல்லும்போது எங்கள் அம்மா மாதிரி இருக்குது, எங்கள் அம்மாவும் இல்லை, ஆனால் எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க. நான் அந்த கையை எப்படி பார்த்துட்டு அவங்க மூஞ்சி திருப்பும் போது பார்த்தா அம்மா மாயம்மா மாதிரி இருக்குது. நான் இது வரைக்கும் ஆனால் அவங்க கோயிலுக்கு போனதே இல்லை. சரி, அப்புறம் இது மாயம்மா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கரெக்டாக அந்த கனவு வந்து 2 நாள்லேயே பௌர்ணமி வந்ததுங்க. அப்போ நான் அங்கே போனேங்க. அந்த கோயிலில் உட்காந்தோடனே இப்போ எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன்னா, அங்கே போனோன்னே அந்த வைப்ரேஷனு அப்படியே கண்ணு தண்ணி அப்படியே கொட்டுதுங்க. என் கூட வந்தவங்களாம் என்ன இப்படி அழுகுறா, இப்போ நீ பாப்பாவுக்கு நினச்சி இவ்வளோ பிரார்த்தனையோட அழுகுறியான்னு. நான் பிரார்த்தனையே வைக்கல, உள்ள காலடி வச்சதுமே அவ்வளோ ஹீலிங் நடக்குது மேலே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு வந்தோடனே அப்புறம் நான் வெளியே வரும்போது அந்த கோவில் சார்ந்த ஒரு அம்மா இருந்துட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அடுத்த தடவை வரும்போது ஒரு 2 இளநீ கடலை மிட்டாய் பால் வாங்கிட்டு வந்து வைங்க, நீங்கள் நினச்சது நடக்கும்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் நான் வந்துட்டு திருப்பி அடுத்த இந்த போன பௌர்ணமிக்கு நான் அதையும் வாங்கிட்டு போய் வச்சுட்டேங்கய்யா. இது ஐயா ஹீலிங் நடக்கிறதுனால எனக்கு அப்படி வருதான்றது தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு பெண் சித்தர் வந்து அவங்களுடைய கருவிலிருந்து தான் இந்த கரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. அதாவது இவங்களுக்கு அந்த உயிர் சத்து பத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சித்தர்கள் தான் வந்து அந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு அப்படி தருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. அதனால் இதுவும் அப்படி ஐயாவுடைய ஹீலிங் நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க. பாப்பா மட்டும் கிடையாதுங்க, எங்கள் வீட்டில் வந்து குறிப்பிட்டு ஒரு 10 வருஷமாகவே ஒரு பூனை நாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெண் ஜீவராசிகளை வளர்த்தனா கூட அது கூட முட்டை வைக்கிறதில்ல, குட்டி போட்டுறதில்ல. பூனையும் குட்டி போடாது, நாயும் குட்டி போடாது. அப்போ ஏதோ ஒரு கர்மா இருக்குது, அதை இவர்கிட்ட வந்திருக்கோம், அது கண்டிப்பாக சரியாயிருன்ற நம்பிக்கையில் இருக்கேங்கய்யா. அது நடந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் தரேங்க. கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுப்பீங்க, நடக்கும், 100% நடக்குமா, 100% நடக்கும். இறைவனுடைய அருளாலும் சித்தர்களுடைய அருளாலும் தேவதைகளுடைய அருளாலும் அவர்களுடைய அருளை பெற்று, ஒருவேளை தீய கர்மா இருந்தால் அதை சரி செய்து இறை தூதர் டாக்டர் ஐயா அவர்கள் அதை நிவர்த்தி செய்து நிச்சயம் உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு விடிவாளத்தை கொடுத்து இந்த உங்களுடைய மகளுக்கு குழந்தை பெறுவதற்கான இறை சக்தி மூலமாக எது நடத்த வேண்டுமோ அனைத்தையும் ஐயா அவர்கள் நிச்சயம் நடத்தி உங்களை மகிழ்ச்சியான தருணத்துக்கு நிச்சயமாக கொண்டு வருவார். அதை விட இருக்கிற அனைவருடைய பிரார்த்தனையும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுங்கிற மாதிரி மகிழ்ச்சியோடு வருவதற்கான அனைத்தும் நடக்கும் என்பதை அனைவரின் சார்பாகவும் சித்தர்களின் சார்பாகவும் ஐயாவுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது நிச்சயமாக ஐயாவுக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன். அவ்வளோதானா, ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா?
அவ்வளோதாங்கய்யா. ஓகே, நன்றி. நீங்கள் நிறைய விஷயம் சொல்லிருக்கீங்க. இதில் சில கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னு இருக்கீங்க. 3 ஆண்டு தானே திருமணம் ஆகியாவது? 3 ஆண்டு தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா? 3 ஆண்டு அப்படிங்கிறது காலம் கடந்த வருஷம் இல்லை, இயல்பான ஒன்று. நம்ம இதில் வந்து இந்தியாவில் வந்து திருமணம் முடிஞ்சால் 1 இயர்லேயே வந்து ஏதாவது உண்டாயிடுச்சா, குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்குற கல்ச்சர் இருக்குது. அப்படி இல்லை, அது காலம் எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு திருமணத்திற்கு பிறகு 4-5 ஆண்டுகள் கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். அதன் பிறகு தான் அதை பற்றி யோசிச்சா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருமணமாகி அடுத்த ஆண்டில் குழந்தை இருக்கா, அதுக்கு அடுத்து அப்படி தேவையில்லை. அந்த அந்த ஒரு எமோஷ்னலிட்டிக் பொசிஷனில் அவங்கள வந்து கப்புள்ஸ் வந்து விட தேவையில்லை. ஏன்னா இது ரொம்ப பேருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை. கல்யாணம் ஆனோடனே அவங்க 27 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அதை ஃபீல் பண்ணுறாங்கய்யா. ஆனால் பாப்பா வந்து நான் ஃபீல் பண்ண கூட அவ சொல்லுவாங்கய்யா, நீ ஐயா கிட்ட பெருமான் கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இல்லைம்மா, நீ அவர் நடத்துவார். ஏன்னா நாங்கள் வெளியே கிளம்பும் போது கூட வந்து ஒரு ஜோதி சொல்லிட்டு தான் வெளியே போவாங்க. வந்துட்டு நல்ல வந்துட்டோங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஐயாட்ட நன்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நாங்கள் ஏற்கனவே வந்து இந்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடியே அந்த இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேங்கய்யா. அப்போ அப்படி இருந்தும் நமக்கு என்னடா இவ்வளோ சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும் போது தான் அவர் அங்கே வடலூரில் ஒருத்தர் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தால் அது ஏதோ ஒரு குறை இருக்குங்கிறதுனால தான் ஐயா அதை நிறுத்தி வச்சிருக்காரு, உங்கள் நன்மைக்காக தான், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். ஏஜ் என்ன ஆகுதுமா? மருமகனுக்கு ஏஜ், பாப்பாவுக்கு ஏஜ் என்ன ஆகுது? அவருக்கு வந்து 29ங்க, பாப்பாவுக்கு வந்து 27 ஆயிடுச்சுங்க. இப்போ அவருக்கு 30 ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இதில் வந்த 30, பாப்பாவுக்கு வந்து 27 நடக்குதுங்க. இல்லை, நான் ஓப்பனாக சொல்கிறேன். நிச்சயமாக இது வந்து அவ்வளோ கிராஸ்டு ஏஜ்லாம் இல்லை, வயது அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து 49, 50 வயது அவருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்து 46 வயசு கிட்டத்தட்ட 50 to 46 அவர்களுக்கே குழந்தை பிறந்திருக்கு. அதனால இது வந்து டியூ டு தி ஏஜுங்கிறது கிராஸ்டு ஏஜ்லாம் இல்லை, ரொம்ப அதிகமான ஏஜ் இல்லை. இது நார்மலாக மினிமல் ஏஜ் தான். இது வந்து 30-35 கிராஸ்டுன்னா தான் நீங்கள் வருத்தப்படுறதுக்கான சூழல் உருவாக்கலாம். இது வந்து 29, 27ங்கிறது நார்மல் தான். அஸ் வெல் அஸ் 3 இயர்ஸ் தான் அப்படிங்கிறதும் குறைவானது தான். குழந்தை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வரவே அவங்க வேண்டாம். வந்து இப்போ 3 வருஷமா வந்து நாங்கள் நாட்டு மருந்து ஹோமியோபதி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க அவங்க. அவளுக்கு சுத்தமாக அந்த ஆங்கில மருத்துவத்துக்கு போகிறதுக்கான விருப்பமே இல்லை. இப்போ சரி. ஆனால் இங்கே வரும்போது இப்போ நான் உங்களுக்கு அனுப்புகிற ரிப்போர்ட் எல்லாமே அவங்க போய் பிஎஸ்ஜியில் போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவள் கொஞ்சம் கூட அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பீரியட் ஆன பிறகு 8 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ரேயர்லாம் பண்ணனதுக்கு அப்புறமா ஆனால் அவருக்கே அந்த எண்ணம் வரல, பிஎஸ்ஜி கூட்டிகிட்டு போகிற எண்ணமே வரல. என்னை இப்போ பீரியட் ஆகிட்டு அவள் இங்கே வந்துட்டு போனாங்க. அப்போ கூட அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு நான் போயிட்டு வரேன். அப்போவும் நான் சொல்கிறேங்க, டாக்டரே சொல்லியிருக்கேம்மா, கண்டிப்பாக உனக்கு வந்து குழந்தை பிறந்துடும். அவர் வந்து நம்மளை விட மெடிசன் போட்டு ரொம்ப வருஷக்கணக்கில் 8 மாதம் 10 மாதம்லாம் அவர்கிட்ட காத்திருக்காங்க. நான் போட்டு ஒரு 2 days 2 month தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க வேண்டாம், கண்டிப்பாக ஹீலிங் கொடுப்பாருமா, நடக்கும், நம்பு அப்படின்ற. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இது ஏதோ நீ ப்ரேயர் பண்ணவும் அவர் வந்து அந்த பிஎஸ்ஜிக்கு போகிற எண்ணத்தை விட்டுட்டாரு. ஏதோ சரி போ, அவ போக்கிலே போன்னு விட்டுட்டாருமா. அதுதான் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. நன்றிம்மா. அதாவது தெளிவாக சொல்கிறதுல என்ன, ஏஜுங்கிறது அவ்வளோ பெரிய ஏஜ், கடந்த ஏஜ் கிடையாது. திருமணம் முடிஞ்சுங்கிறது 3 இயர்ஸுங்கிறது அவ்வளவும் எக்ஸ்டெண்ட் ஆனதில்லை, நார்மல். அதனால் இதை பற்றி இன்னும் குழந்தை பிறக்கலையே, வரலையே, அந்த தாட்டுங்கிறது அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து அதை அவாய்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஆஸ் நார்மலாக ரிலாக்ஸாகவே இருக்க சொல்லுங்கள். as well as இதில் வந்து டாக்டர் கூட இருக்கும்போது இந்த மாதிரியான இஷ்யூ, பிரச்சனைகள் தொடர்பாக நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் பர்டிகுலராக ஃபஸ்ட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் முதல்ல இந்த மாதிரி கேஸில் நான் சார் கூட பேசுனதில், டாக்டர் வந்து 3 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு சேனலில் பேசுகிறதுக்காக என்னுடைய வற்புறுத்தல், டாக்டர் வந்து சித்தர்கள் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. நம்ம தான் எதுவும் கேட்குறது இல்லையா, அதனால் ட்ரெஸ் பண்ணி, இல்லை சார் வாங்க போய் பேசணும், நம்ம சேனலில் பேசி ரீச் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் கூட்டிகிட்டு போனேன். அப்போது அந்த சேனலோட ஹெட்டு வந்து என்னுடைய நண்பர், என்னுடைய நீண்ட கால நண்பர், ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலே நண்பர். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டோம். முடித்த பிறகு அப்புறம் டாக்டர் பேசுனதை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தப்போ அப்பாவும் சொன்னான், இந்த மாதிரி இருக்குது, எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரான்னா எல்லாம் கொடுப்பாங்கன்னு. எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து வரணும், டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு. என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு.
அப்போ சொன்னால் அவருக்கு அவங்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆயிருக்கு. 8 ஆண்டுகளில் திருமணம் ஆகி குழந்தையே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு இருக்கும். நானும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன், எந்த ட்ரீட்மெண்ட்டுலுமே இல்லை. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்காக பயங்கரமாக எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 1 இயர் அதை நான் வேண்டவே வேண்டான்னு விட்டுட்டேன். ஸோ இப்போது பார்க்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னேன் நான். அப்புறம் வந்து அப்போ அந்த ஸ்பாட்டில் பேசும்பொழுது சொன்னேன். டாக்டர் என்ன சொன்னார்னா, இப்போ வேண்டாம், அங்கே ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டாங்க. எதுவும் பதில் சொல்லலை. சரி, நான் அப்புறம் சொல்கிறேன், சார்கிட்ட கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து பிறகு டாக்டர்கிட்ட பேசும்போது அப்போ சொன்னார், இந்த கர்மா அப்படின்னு இருக்கு இல்லையா, கர்மாவில் சம் பர்சன்டேஜ் ஆர் தேர். 100% கர்மிக், 90 அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு டிக்கெட் எடுத்தோன்னா 1000 ரூபாய்னா எந்த ஃபேருக்கு எவ்வளோ தூரமோ அதுக்கு தகுந்த மாதிரி கர்மா எந்த அளவுக்கு அதிகபட்சம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கான நோய் தன்மை இருக்கும், அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும். ஸோ எந்த பாதிப்புகள் யாருக்கு ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இது 100% கர்மிக், இது 90, இது மீகர் 50, பிலோ 50 அப்படின்னு அதை வந்து பர்சன்டேஜ் வைஸில் சொல்ல முடியும். அதில் இஃப் யூ டோன்ட் மைண்ட், இது இது வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கிடையவே கிடையாது. இது 3 இயர்ஸு 29, அதனால் அந்த கேட்டகரியில் நீங்கள் வரமாட்டீங்க. இப்போது கிராஸ்டு 40 இருக்கு இல்லையா, 40 வயசு கடந்துடுச்சு, திருமணமாகி 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொசிஷனில் தான் நீங்கள் சொல்கிறது வந்து சரியாக இருக்கும், நீங்கள் சொல்கிற வார்த்தை. இப்போ இது வந்து அப்படி கிடையாது, 100% இது கிடையாது. ஸோ 40-45 வயசு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகி ஒரு 15 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது அப்போது குழந்தை அப்படிங்கிறது இல்லை, அது தொடர்பாக சொல்லும்பொழுது தான் அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது சார் சொன்னார், உண்மையில் அந்த மாதிரி 40 கிராஸ்டு பீப்புள் இருக்கிறாங்க, நீண்ட ஆண்டுகள் ஆகியும் அவர்களுக்கு வாரிசு என்பது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் பொழுது, அப்போ சொன்னார் அது வந்து அந்த சூழல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 100% கர்மா, அது 100% கர்மா. 100% கர்மிக் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறோம் இல்லையா, 50 அந்த ரேஞ்சு, அரௌண்டு 50 பிலோ 50 அங்கே எங்கே வேணாலும் நடக்கும். 50 to 75 அந்த இதுங்கும்போது எய்தர் ஆர் நெய்தர், நடக்கும், நடக்காமலும் போகலாம், இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு கேரி ஆகலாம். எபோவ் 75 அப்படிங்கிறது அவங்களுடைய டெடிகேஷனை பொறுத்து இருக்குது. 100ங்கிறது கேரி ஆன் தான், அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மங்கிறது. ஸோ இந்த இதுங்கிறது கேரி ஆன் பண்ணுறது. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இதை பண்ண முடியும், ஆனால் டேக் ஹை ரிஸ்க், 100% முடியவே முடியாதுங்கிற பொசிஷன் அது. அப்போ 100% கர்மிக்குங்கும் போது நம்ம சொல்கிறத அவர் டாக்டரோட பொறுத்த வரைக்கும் வெரி கிளியர்லி அண்ட் கான்ஃபிடென்ட்லி ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒன்று இருக்குது, அம்சம் அப்படி தான் இருக்குது, ஜாதக அம்சம் அப்படி தான் இருக்குது, பிறப்பினுடைய அம்சமே அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழலாக இருந்தாலும் கூட டாக்டர் கிளியராக சொல்லுவார், இது வந்து இது நடக்கும் அப்படின்னா அது நடப்பதற்கு என்ன சூழல் உருவாகணும், அது என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட்டாக டாக்டர் சொல்லிடுவார். டியூ டு த ஃபேக்ட், ஒருவேளை கர்மா இருந்து அவங்களால சரியாக ஃபாலோ பண்ண முடியலன்னா மட்டும்தான், அது அவங்களோட ஃபேக்ட் தான், அவங்களால ஃபாலோ பண்ண முடியலன்னா மட்டும்தான் அது நடக்காமல் இருக்குமே தவிர, சார் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீ சேலஞ்சிங் பண்ணலாம். அது நான் நிறைய முறை சொல்கிறேன். ஏன்னா இந்த விஷயம் வந்து டாக்டர்கிட்ட வந்து இப்போ பார்க்கும்போது ரொம்ப பவ்யமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படி ஒரு கேரக்டர். பட் ஏற்கனவே 1 to 1 தான் நான் கேட்பேன், ஏன் இப்படி வரல, அப்போ உங்களால் பண்ண முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும், அப்படி தான் நான் ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன். இப்படி இருக்குன்னா இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா எப்படி நீங்கள் க்யூர் பண்ண முடியும்? அப்போது ஒரு இங்கிலீஷ் மெடிசனால் அவங்களால முடியாதுன்னு ஆத்தென்டிக்காக சயின்டிஃபிக்காக மெடிக்கலி ப்ரூவ் பண்ண ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அதையும் உங்களால் சரி பண்ண முடியும்னா அது எப்படி சரி பண்ண முடியும்னா அப்போ சொன்னார் சில விஷயங்கள். அப்போது அந்த மாதிரி கேஸ் நிறைய வந்தால் அவங்களால 100% பண்ண முடியுமா, நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி எங்கும் முடியாதது இங்கே வந்தால் செய்ய முடியும் அப்படின்னு நான் சொன்னாக்க, அந்த மாதிரி வர்றவங்க வந்தால் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னார், ஐ சேலஞ்சிங் டு தட், நீங்கள் சொல்லுங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹேட், நீங்கள் இது மாதிரி இது முடியவே முடியாது எங்கேயும் அப்படிங்கிறவங்கள எழுதி கொண்டு வாங்க, நான் சொல்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா நான் கையெழுத்து போட்டே தரேன், அது முடியும். எனக்கு வந்து நீங்கள் இப்படி உங்கள் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ அதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்டில் 100% ஐ நோ வெரி வெல், மெடிக்கலி எனக்கு தெரியும். மெடிக்கல்னால் மெடிக்கல் எம்பிபிஎஸ் அந்த மாதிரி, சித்தா அப்படி இல்லை. அதையும் தாண்டி ஒரு அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் ஒரு செயல் எப்படி செய்கிறது, சித்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி இது ஏன் நடக்குது, ஏன் நடக்கலை, என்ன செஞ்சால் நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத தீர்க்கமாக சொல்ல முடியும். அப்போ நீ அந்த மாதிரி கேஸ் கொடுங்க, சேலஞ்சிங் பண்ணி நடக்க கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த 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 சீனியர் இருக்கு இல்லையா அந்த சேனலில், அவருக்கு சொல்லப்போ டாக்டர்கிட்ட சொல்லும்போது டாக்டர் முன்னாடியே சொன்னார், இந்த மாதிரி சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு எனக்கு வருது,
வேண்டாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இல்லை சார் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ப்ரெஷரைஸ் பண்ணி அவருக்கு சொன்னேன். ஆஹ் ஏறத்தாழ 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட இருந்தது. அவங்க சரியாக ஃபாலோ பண்ணல. திரும்ப பேசி பேசி அதன் பிறகு கடந்த ஆண்டு வந்து அந்த அந்த நான் சொன்னேன் இல்லையா, சீனியர் அவருக்கு சேனலோட ஹெட்டு, அவருக்கு அவங்க ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. ஃபோன் பண்ணி சொன்னாங்க. டாக்டர்கிட்டையும் சொன்னேன் நான், இது மாதிரி இருக்குன்னு. சரி ஓகே. பட் இந்த இதுங்கிறது அப்போ தான் சொன்னார், இது வந்து குறைந்தபட்சம் இந்த தம்பதிங்கிறவங்க அடுத்தது இன்னும் 2 ஜென்மத்துக்கு கண்டினியூ ஆகும். 2 ஜென்மத்திலும் குழந்தை இல்லாத சூழல் தான் இருக்கும். 3ஆவது ஜென்மத்தில் நடக்க வேண்டியது இது பண்ணியிருக்கோம். பட்டு அவங்க அதில் ஹைலைட்டாக நிற்கிறது தர்மம். அவர்கள் செய்த பாவங்கிறது தான் இருக்குது. இந்த குழந்தை லேட் ஆகிறதுக்குன்னு ஒரு செயலுக்கும் அதில் தான் அகத்திய சித்தர் வந்து மற்ற எல்லா சித்தர்களும் கடவுளினுடைய பிம்பம் தான். அகத்தியர் வந்து கிளியராக கர்மகாண்டத்தில் சொல்கிறாரு. இப்போ ஒரு பிரச்சனை, நீங்கள் டாக்டர் சொல்கிறத கூட சொல்கிறாரு, அடிக்கடி நம்புருங்க, நம்ம அப்படி கூட இல்லை. இன்னொரு ஆத்தென்டிக்கான சொல்லணும்னா, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு நோய் இருக்குது, அல்லது ஒரு முடியாத காரியம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது அகத்தியர் வெரி கிளியராக சொல்கிறார். இந்த விஷயத்துக்கு அகத்தியர் வந்து குழந்தை வாரிசு தொடர்பாக இருக்கிறதுக்கு அகத்தியர் டேட்டாஸ் கொடுக்குறாரு. ஏற்கனவே போன ஜென்மத்தில் என்ன செய்திருந்தால் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரியான சூழல் அவர்களுக்கு உருவாகும். திருமண தடை அப்படிங்கிறதுக்கு யாருக்கு என்ன திருமண தடை வருதுன்னா அதுக்கு காரணம் என்ன, எல்லாமே கோரிலேட் பண்ணுவார். அட்டகாசமாக இருக்கும். இது இந்த போன ஜென்மத்தில் இது பண்ணியிருந்தா கண்ணை மூடிட்டு நடிக்கலாம். இந்த ஜென்மத்தில் பண்ணியிருந்தா தான் இந்த ஜென்மத்தில் இது நடக்கும் 100%. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அதை சரி பண்ணுங்க, அதான் பரிகாரம்னு சொல்றது. அப்போ போன ஜென்மத்தில் நீங்க இது பண்ணியிருக்கீங்க, அதனுடைய பாதிப்பு இங்கே வருது. அப்போ போன ஜென்மத்தில் செய்த அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்க, எந்த மெடிசனுமே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உங்களால் செய்யப்பட்ட பாவத்தை நீங்களே சரி செய்வதே உண்மையான பரிகாரம். அதை நீங்கள் செஞ்சீங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதில் உங்களோடதும் வரும். அப்போ டாக்டர் சொல்கிறது பரிகாரமா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ 4440 டிசீஸ்னா குறைந்தபட்சம் 1000 டிசீஸுக்குன்னா 1000 விதமான பரிகாரம் சொல்லி அது எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியாதுங்கிறதுனால தான் இது எல்லாத்தையுமே சம பண்ணி இதில் எல்லாமே இந்த 18 இறை சட்டங்களில் அது எல்லாமே வந்துடும். அந்த அகத்தியர் வந்து அகத்திய சித்தர் சொன்னது ஒவ்வொரு நோய்க்கும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், ஒவ்வொரு முடியாத காரியத்திற்கும் முன்ஜென்ம காரணம், பாவ காரியம் எதுவோ அதை என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தின் ஒட்டுமொத்த சாராம்சம் தான் 18 இறை சட்டங்கள். இந்த இறை சட்டத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக நடக்கும். அஸ் வெல் அஸ் கிறிஸ்டல் அப்படிங்கிறதுக்கான கூடுதல் தகவல் நேற்றுக்கு வந்து ஒரு டாக்டர் அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அது டாக்டரும் சொல்லியிருந்தாங்க. அப்போது சொல்லும்போது அவர் சொல்லியிருந்தார், ஆஸ் டாக்டர் ப்ளஸ் டாக்டரேட். அவர் வந்து கிறிஸ்டல் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் சொன்ன மெத்தடாலஜி நேற்றுக்கு தான் நானே யோசிக்கிறேன். அவர் சொன்னார், அந்த கிறிஸ்டல் தண்ணியில் போட்டுட்டு உப்பு வச்சு கறந்துட்டு ப்ளஸ் அந்த கிளென்சிங் பவுடர் போட்டுட்டு நைட்டு போட்டு காலையில் வரும்பொழுது அவர் வந்து டீப்பாக பார்க்கும்பொழுது அந்த கிறிஸ்டலுக்கு மேலே ஒரு ரவுண்ட் வைப்ரேஷனும் அந்த ஒரு கர்வும் ஃபார்ம் ஆகுது. 2 கிறிஸ்டல் போடுவாங்க, 2 கிறிஸ்டலையும் பார்த்தா அந்த கர்வ் ஃபார்ம் ஆகுது. நான் பல தடவை பார்த்துருக்கேன், அந்த கர்வ் ஃபார்ம் ஆகுது. டெஃபினெட்லி அந்த கிறிஸ்டலுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது சொன்னார். அவர் வந்து அதில் ரிசர்ச் பண்ணார், மெடிக்கலில் ரிசர்ச். அப்போ சொல்கிறாரு, அந்த கர்வு வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதில் வைப்ரேஷன் ஒன்று நடந்தால் தான் அந்த இடத்துல நடக்கும். இப்போ ஒரு ஏரி, குளம் அல்லது ஆற்று பகுதியில் அது சுழி இருக்கும், வேகமாக போகும்போது இடத்துல இருக்கும். அதே மாதிரியான ஒரு ஃபார்ம் அந்த இடத்துல வரனா அந்த இடத்துல ஒரு கிரியேஷன் இருந்தால் தான் அது நடக்கும். அப்போ அது இருக்குது. நான் சயின்டிஃபிக்காக என்னால் வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, பட் இருக்குது, என்னால் உணர முடிகிறது அப்படின்னு சொன்னார். அதே தான் நான் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருக்கும்போது நிக்கோலா டெஸ்லா சொன்னது, அந்த கிறிஸ்டல் எப்படி வந்து வைப்ரேட்டிங் இருக்குது, நம்ம கேட்குறத வந்து எப்படி அதால் கொடுக்க முடியும், அது வந்து கடவுளுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக ஐம் ட்ரைங் டு சே. நான் முழுமையாக சொல்லலை, பட் இருந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது நீங்கள் கிடைக்கிறீங்க இல்லையா, அந்த ஆத்மார்த்தமான வேண்டுதல் நமக்கு இந்த கிறிஸ்டல் இருக்கும்பொழுது என்ன கிடைச்சிரும். டியூ டு த ஃபேக்ட்டுங்கும்போது உங்களுக்கு கையில் கிடைச்சால் என்ன நடக்குமோ அந்த எனர்ஜி வந்து கொடுத்துட்றாங்க. சார் இங்கேருந்து அந்த எனர்ஜி போயிடுது. ஸோ அதனால் கிறிஸ்டல் வந்து ஒருவருக்கு எது தேவையோ அதை வழிகாட்டுதல், திரும்ப நான் பல தடவை சொல்லியிருந்தேன், வழிகாட்டுதல்னு சொல்கிறீங்களே, க்யூர் ஆகிடும்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது க்யூர் ஆகுறது அப்படின்னு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிறத பெரும்பாலானவர்கள் ஃபாலோ பண்ணல. அதனால் 100% வழிகாட்டும் அப்படின்ட்டு அது எப்படி காட்டுங்கிறதுக்கான நேற்று கடந்த 2-3 நாட்களாக இதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். எப்படி காட்டும், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுல மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி சொல்லலாம். இன்னொன்று விஷயம் சொல்லியிருந்தீங்க, டாக்டர்கிட்ட நான் சொன்னேன், பட் டாக்டர்கிட்ட வந்து
ஹீலிங் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணி. அண்ட் இன்னொன்று, பெரும்பாலும் நான் வந்து ஃபோனில் 100% எடுப்பேன். எடுக்காததுங்கிறது ரொம்ப ரேர். அதாவது தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர்கள் இந்த செய்திக்காக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணலாமே தவிர எப்பயுமே நான் அவாய்ட் பண்ணுறேன். ரொம்ப ரேர். 100 ஃபோன் வந்தால் 1-2 மட்டும் தொடர்ச்சியாக டியூ டு த ஃபேக்ட். அதுவும் திரும்ப மெசேஜ்னா டெஃபினட்டாக போட்டுருவேன். அதனால் 100% வந்துடும். சார் சொல்கிறது, ஒருவேளை நானே ஃபோன் எடுக்கலை அப்படின்னால் கூட எந்த செய்திக்காக நீங்கள் சொல்ல வர்றீங்களோ அந்த செய்திங்கிறது இங்கே கண்டிப்பாக கன்வே ஆகும். as well as டாக்டர்கிட்ட நான் 2 தடவை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒருத்தர் வந்து அவங்களுடைய அங்கிள் வந்து அந்த ஃபிட்னஸில் இது ஃபிட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட போது டாக்டர் இல்லை. அப்போது டாக்டர்கிட்ட இல்லாதப்போ நான் ஹீலிங் கொடுத்தேன். பட் ஆனால் க்யூர் ஆகிடுச்சு. அப்புறம் தான் டாக்டர்கிட்டே சொன்னேன். நான் இது மாதிரி நீங்கள் இல்லை ஆனால் இருந்தீங்கன்னு சொல்லிட்டேன் சார், தப்பாக எடுத்துக்கூட மன்னிச்சிக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையாது, நான் இருந்தாலும் இல்லைனா நீங்கள் இல்லைனா இந்த இடத்துக்கு வந்துட்டாலே, அதுக்கு தான் தேவதைகள் வர்றாங்க அப்படின்னு சொன்னதே, அந்த இடத்துக்கு வந்தாலே அது க்யூர் ஆகிடும். ஸோ டாக்டர்கிட்ட இந்த விஷயம் போனாலும் இல்லை எங்கிட்டே வந்தாலும் வரவில்லைன்னா டெஃபினட்டாக 100% நீங்கள் எதுக்காக வந்து ஃபோன் பண்ணீங்களோ அந்த பிரச்சனை உடனடியாக தீர்வு காணும், க்யூர் ஆகிடும்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அந்த பிரச்சனை அதுக்கு மேலே மோசமாக ஆகாது. அது சஸ்டெயின் இருக்கும். அதன் பிறகு அது குறையறதுக்கான வழிகள் காட்டப்படும். அல்லது அந்த சஸ்டெயின் இருக்கும். அல்லது டாக்டர் யாரோ பேசிட்டு அடுத்தது பண்ணுங்கன்னா குறையும். அதை விட அது மோசமாக ஆகாது. ஸோ உங்களுடைய இதுக்கு வந்து டாக்டர்கிட்ட டெஃபினட்டாக சொல்கிறேன். இது வந்து அந்த நீங்கள் நினைக்கிற அளவுக்கோ அந்த இடத்துக்கோ இது போக தேவையில்லை. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயமா நீங்கள் பதிவு பண்ணது, நாட் ஓன்லி ஃபார் யுவர் டாட்டர் as well as some animals are there, டாக் ஈவன் தோ கேட். பூனை நாய்களுமே அங்கே வாரிசு உருவாகாத சூழல் இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ இந்த மாதிரி கேசஸில் தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாஸ்து அப்படிங்கிறதும் இந்த இடத்துல இடம்பெறும். உங்களுக்கு ஜோசியம் தெரியும் அப்படிங்கிறதுனால அது நல்லா தெரியும். ஜோசியம் பார்ப்பவர்களுக்கான சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் யாருக்கு வந்து சொல்லி அவர்களுக்கு நல்ல இடத்துக்கு எல்லாருமே நல்லா போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களால் பாவ கர்மா, தீய கர்மாவில் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய தீய கர்மாவையும் பாவ கர்மாவையும் கழித்து அவர்கள் நல்லது செய்கின்ற பொழுது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது அட்லீஸ்ட் 1% ஜோசியம் பார்ப்பவர்களுக்கு வரும். அது டாக்டர் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தப்பாக எடுத்துக்கூடாது. சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல தப்புன்னு நினைக்கிறேன். அப்போது அந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணணும். அவர்களுடைய பாவகர்மாவை தான் நீங்கள் டாக்டர், இந்த ஜோசியம், இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய பணியில், அவங்களுடைய தீய கர்மா நீக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் அதை அப்படி சரி பண்ணும்போது அவர்களுடைய 1%ஆவது அட்லீஸ்ட் வரும். 100% வரும். அகத்திலே கிளியராக சொல்கிறார். அப்போ அப்படி வரும்போது அதை கிளென்சிங் பண்ணுற இடத்துல ஒரு வேளை மிஸ் ஆகிருக்கலாம்னு நினைக்கிறேன். as well as வாஸ்து இது இருக்குது. ஏன்னா சாதாரணமாக இது போகிறத விட எந்த இடத்துல ஒரு நாய் பூனை கூட இது மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கலாம். as well as நெகட்டிவ் கர்மாஸ் டெஃபினட்டாக ஃபார்மிங் இருக்குது. ஸோ இதை டீட்டெயிலாக டாக்டர்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு இன்றைக்கு மேக்ஸிமம் இன்னைக்கு ஒருவேளை சரியான நேரமாக இருந்தால் இன்றைக்கி அல்ல within 2 days டெஃபினட்டாக ஐ வில் மேக் ஏ கால் யூ அண்ட் கிவ் த சொல்யூஷன் வித் டிவைன் அண்ட் டாக்டர் பிளெஸிங். தேங்க்யூ வெரி மச் மேடம். கண்டிப்பாக உங்களுக்கு பேர குழந்தைகள் பிறக்கும். நன்றி. வேற யாராவது அடுத்தது உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். ஐயா வணக்கம். ஐயா அண்ணா வணக்கம். ஐயா, இந்த வகுப்புக்கு வந்து முதல்ல நான் வந்து இந்த வகுப்புடைய விளம்பரத்தை வந்து போட்டிருந்தேன், என்னுடைய ஸ்டேட்டஸில் வச்சிருந்தேன். என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இதில் வந்து ஒரு ஆடிட்டர் அனிதான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அவங்க தான் இதில் அட்டன் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்ல. நான் இதை வந்து எல்லா கிளாஸும் ஒரே மாதிரி தான், நம்ம போகிற சப்ஜெக்ட் எல்லாமே போயிட்டு மறுபடியும் பணம் கேட்பாங்க, பணம் கொடுக்கணும், அப்புறம் மந்த்லி இவ்வளோ கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நிறைய அட்டன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை மாதிரி தான் இருக்குன்னு அலட்சியமாக விட்டுட்டோம். உண்மையாக தான். அந்த அம்மா வந்து சகோதரி வந்து 2 நாள் கலந்துக்கிட்டாங்க. 2வது நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 இருக்கும், கூப்பிட்டாங்க. நான் என்னமோ ஏதோ இந்த அம்மா ஏதோ பிரச்சனை போட்டுருக்கு சகோதரிக்குன்னு சொல்லிட்டு, அவங்க ஆடிட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அட்டன் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அண்ணா ரொம்ப நன்றி. எதுக்குமா நன்றி அண்ணா, இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி நானும் நிறைய செஷன்ஸ் போயிருக்கேன், நிறைய கலந்துருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணா, உங்களுக்கு கோடி நன்றிகள் அப்படின்னாங்க. எனக்கு என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் ஒரு ஆட் கொடுத்துருந்தீங்க, அந்த ஆடில் நான் போனேன், அதில் வந்து அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்னுடைய மனசு குற்றுணர்வு வந்துருச்சு. என்ன கொடுமையாக இருக்குது, நம்ம வந்து விளம்பரத்தை போட்டுட்டு
இவங்க அட்டன் பண்ணிட்டு இவங்க கூப்பிட்டு நம்மளை வந்து செஷன்ஸ் நல்லா இருக்குன்றான்னு சொல்லிட்டு தான் நான் ரெண்டாவது வந்து தேர்ட் டே தான் வந்து என் சகோதரி ஜாயின் பண்ண பின்னாடி தான் நான் வந்து தேர்ட் டே தான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். அப்போ முதல்ல ஆசை தம்பி ஐயா வந்து எனக்கு அறிமுகம். அந்த புன்னகை, அந்த முதல் புன்னகை, இதை பற்றி அவர் நிறைய பேசினார். அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ ரொம்ப காலம் பழகின மாதிரியும், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரியும், என்னமோ நானும் அவரும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரியும், எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு இதான் ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணேன். அவருக்கு என் முதற்கண் வணக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐயா வந்து நான் வந்த பின்னாடி ஐயா ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறாரு. டாக்டர் இளங்கோ ஐயா ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட பற்றி பேசுகிறாரு. பேசிட்டு ஒரு அமைதியை உட்காந்து குளிக்கிறது எப்படி, உடம்பு எப்படி துடைக்கணும், உணவுகள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செஷன்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப அமைதியான ஒரு கிளாஸ். அதுக்கு பின்னாடி கேப்புக்கு பின்னாடி தான் ஐயா வந்து ரெகுலராக அந்த மீடியாவில் வந்தார். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ஸ்லேயே அவர் எளிமை, அவர் உட்கார்ந்த அந்த எளிமை, அவர் பேசின தன்மை, இவங்கெல்லாம் எவ்வளவோ தூரம் இருக்காங்க. ஆனால் நம்ம கூட இறங்கி அவர் பேசுகிற தமிழ்லாம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கீழ் மட்டத்திலேருந்து பேசுவார். எல்லாத்துக்கும் புரிதல் மாதிரி, ஒரு கிராமத்துக்காரர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்டைலாவோ ரொம்ப இருந்த மாதிரியோ காமிச்சிக்கவே மாட்டார். அந்த மட்டத்திலேருந்து அவர் அழகாக எடுத்து பேசினார். உண்மையிலேயே சொல்கிறேன், நான் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே உட்காரணும்னா ஒரு கோட்டை போட்டுட்டு அப்படியே டை கட்டிட்டு உட்காந்தா அது வேறு ஸ்டைல். அப்போ அங்கே வந்து ஏதோ ஆனால் அவர் சொல்ல ஆரம்பத்தில் எல்லாமே இதே மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னார். ரொம்ப மனசில் இயல்பாக ரொம்ப புரிஞ்சிருச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்து என்னன்னா, இந்த கிளாஸ் இது வரைக்கும் இந்த கிளாஸ் இவ்வளோ காலமாக நடத்துகிறாங்க, ஒரு பைசா கூட இங்கே இந்த கிளாஸில் யாரும் கேட்கல, கொடுக்கல. இது மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு இத்தனை நாட்கள் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதில் எதுவுமே அவங்க வந்து சொல்லலை. இன்னைக்கு நம்ம பேசுகிறோம் இதில் வந்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து கொடுத்துக்கணும் எல்லாம் சொன்னாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இதில் உண்மையாக நான் சொல்கிறேங்க, இதை எதிர்பார்த்து நாங்கள் இதை வரல. இது எல்லாம் கிடைக்கும். நாங்கள் வரும்போது கிளாஸில் வந்து கிறிஸ்டலாக கிடையாது, எதுவுமே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்த பின்னாடி பார்த்தோன்னா இந்த கிளாஸ் போக போக இந்த கிறிஸ்டலை பற்றியோ இந்த மருந்தை பற்றியோ பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயா எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு ஆரா ஆனந்தன்னு, எனக்கு அந்த பட்டம் கொடுத்தது ஐயா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். இதுக்கு முன்னாடி 2 பேர் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆரா என்னுடைய டிராவல் கம்பெனியோட நேமோட அந்த புனைப்பெயரோட கொடுத்துருக்காரு பாருங்க. இது வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு இடம். அதே மாதிரி டாக்டர் ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எனக்கு நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் எனக்கு பாபாஜியோட காட்சியும் கூட கிடைச்சிருக்கு. மகாவதர் பாபாஜி கூட ஒரு காட்சி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக அதை பெருமையாவோ இதோ நினைக்கிறது இல்லை. சில இடங்களில் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு ஆழ்மனதோட ஆத்மார்த்தமாக நம்ம பயணம் பண்ணால் அது கிடைக்குங்கிறது நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே உண்டு. இந்த கிளாஸில் வந்து நான் சில நேரங்களில் கோவப்பட்டிருக்கேன். அது யாராவது சகோதர சகோதரி கோபம் என் மேலே ஏதாவது தாக்கம் இருந்தால் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிச்சிடும். அது எது காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல நான் பயணம் பண்ணிட்டா அந்த பயணத்துல அது உள்ளா இருந்திருக்கணும். வேற எங்கேயோ என்னமோ தெரிஞ்சது எனக்கு கொண்டு வந்து இதுல புகுத்தக்கூடாது. அதுல வந்து நான் ஆணித்தரமா இருக்கேன். ஐயா கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், என்னுடைய ஆரம்ப காலம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன், பயணம் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்ல வந்த பின்னாடி இதுல மட்டும்தான் நான் பயணம் பண்ணணும்னு முடிவெடுத்திருக்கேன். நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள் போயிருக்கேன், நிறைய சித்தர்களோட ஜீவசமாதி போயிருக்கேன். அது ஏன் இங்கே எடுத்துட்டேன்னு சொன்னால், எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எல்லாமே இருக்குது, எல்லாமே நான் உணர்ந்துட்டேன். ஆனால் ஏன் வந்து நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல புலமை பெற்றிருக்காங்க, அவங்க கொண்டு வந்து அவங்க எங்கேயோ பயணம் பண்ணுறது கொண்டு வந்து இதில் புகுத்துறாங்க. அது கரெக்ட்னா இப்போ ரைட் ஓகே, அது உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப நன்றி. அதெல்லாம் நான் வந்து கோவப்பட்டிருக்கேன், அதில் உண்டு. இல்லை அது நியாயமானது, அந்த கோபத்தை நியாயத்தமாக இருக்கலாம். மற்ற மெல்ல கடிதோச்சிக அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார். அப்படி ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அப்படி இறங்கணும். நம்ம ஸ்ட்ரிக்டாவே இருந்தா ஸ்ட்ரிக்டா விசரணும். அது ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ நீங்க இது கற்றதும் பெற்றதும், இப்போ நீங்க இது ஃபாலோ பண்ணிருக்க, எனக்கு இது நடந்தது அப்படிங்கிறத சொல்லுவேன். அப்புறம் அதே மாதிரி நிறைய வந்து காசி போறேன். காசி பயணம் வந்து வருஷத்துல எனக்கு ஒரு 6-7 ட்ரிப் இருக்கும். நான் டிராவல் பண்றேன், அவரு ட்ரிப் நடத்திட்டு இருக்கேன். அப்ப ஐயா கிட்ட ஒரு பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு எனக்கு விடை கிடைச்சது. நான் நிறைய பேர்த்துக்கு அந்த தர்ப்பணம் கொடுக்க போவாங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது என்னுடைய சொந்தத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யார் அன்னைக்கு காலமாய் போயிருக்காங்களோ அவங்க லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு இருப்பேன். இது கொடுக்கறது நல்லதா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா தெரியாது.
ஏன்னா இந்த கர்மா கிளாஸ் தியரிக்குள்ள நம்ம இந்த கிளாஸுக்குள்ள வந்த பின்னாடி மூச்சு விடுறது, வெளியே விடுறது, நினைக்கிறது, எண்ணத்தில் இருக்கிறது எல்லாமே எது கெட்ட கர்மா, எது நல்ல கர்மான்னு ஆராய்ச்சிகள் நிறைய நம்ம பண்ண வேண்டியதா வந்துடுச்சு. அதனால நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு. அப்ப ஐயா கிட்ட சொன்ன இந்த கேள்வியை நான் கேட்டேன். கேட்டப்ப சொன்னார், உண்மையில் நல்ல விஷயம் பண்றீங்க. உங்களுக்கு ஆத்மார்த்தமான ஒரு ஒரு படிப்பினை இருக்கு. நீங்க நல்லா வருவீங்க. உங்க வம்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு சொன்னோன்னே, எனக்கு மிகப்பெரிய ஒரு பதில் இங்க கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இவங்க பதில் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப இப்போ பெரிய விஷயம். என்னுடைய கேள்வி, இப்ப தர்ப்பணம் செஞ்சீங்க, அதன் பிறகு சார் சொல்றது என்னன்னா, கோயிலுக்கு போறது அந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி மன ரீதியான மாற்றம், இறைவனை நம்மோடு கொண்டு, நாம் கடவுளை தேடி போக தேவையில்லை, நம்மோடு வர்றோம் அப்படின்னு இருக்காரு. இப்போ நீங்கள் தர்ப்பணம் இது தொடர்பா டாக்டர் சொன்ன பிறகு இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், அதனால இது நடந்தது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அடுத்தது ஒருத்தவங்க இருக்காங்க. ஆமாங்கய்யா, இங்க சாதாரணமா இல்லை. குளிக்கும்போது வாயில தண்ணி வச்சு குடிக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. சரி, குளிக்கும்போது நீங்க வைக்க கொடுத்தா இதெல்லாம் நடந்திருக்கு. நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம். நீங்களே மாறி ஆளே மாறிட்டீங்க, பேரே மாறிட்டீங்க. இதுக்குள்ள வந்த இதை விட என்ன பின்னாடி மாற்றம் பாத்தீங்கன்னா இருக்கணும்? இதுக்குள்ள வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா எந்த தாக்கும், எந்த கணமும், நன்றி. எந்த மனசுல எதுவுமே கிடையாதுங்கய்யா. பாரம் இல்லாம எளிமையா பயணம் பண்ணிட்டு இருக்கு. எதை பத்தி நினைக்கிறது கிடையாது. ஓகே, ரைட். எங்க எவ்வளவு தூரம் பயணத்துல இருந்தாலும் நம்ம இதுல காலையில இந்த டைமுக்கு அட்டன் பண்ணணும், இதெல்லாமே உண்டு. நன்றி. ரெண்டாவது என்ன, ஏதோ டிஸ்டர்ப் பண்றீங்களா ஐயா? இல்ல 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 இல்ல, இங்க பேசணும்னு கை போட்டுருந்தாங்க. சொல்லுவோம். அப்போ இதுல எந்தனா ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணலன்னா மறுநாள் எனக்கு குற்ற உணர்ச்சி வந்துடுது. நேற்று நம்ம டிமிக்கு கொடுத்துட்டோம், இன்னைக்கு கலந்துக்காம இருக்கக்கூடாது. எவ்வளவு பயணத்துல எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம இது கிடைக்கலங்கும் போது ரொம்ப வருத்தப்படுறோம். ஸோ இது காலையில் எழுந்திரிச்சு நேரமா எந்திரிச்சு இவங்களுடைய தீரல உட்கார்ந்து இருந்தாலே அவனுடைய ஆத்மா அத்தனை ஆற்றல் நமக்கு இருக்குங்கிறது என்னுடைய ஆத்மார்த்தமான உண்மை. எண்ணம் ரைட். ஓகே, இனிமே கவலைப்படாதீங்க. நீங்களே செல்ல ஆன் பண்ணாலும் உங்களுக்கு வர்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிடுவோம். கவலைப்படாதீங்க. மிக்க மகிழ்ச்சி. ஓகே, நன்றி. எல்லா சகோதரி சகோதரி சொல்றது ஒன்னே ஒண்ணு, எதையும் பத்தி யோசிக்க வேண்டாம். இதுல எல்லாமே நடக்கும். இது கிடைச்சது அது கிடைக்கலன்னு இல்லை, எல்லாமே கிடைக்கும். இது ஆத்மார்த்தமான உண்மை. இதை நான் நிறைய உணர்ந்திருக்கேன். நிறைய பேசுறதுக்கு வாய்ப்பு வேணும். நான் பேசின 2 நாள் ஆகும், அதனால வேண்டாம். மகிழ்ச்சி. 2 நாளுக்கு கடக்கும். நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. வேற அடுத்தது யாராவது ஹேண்ட்ஸ் அப் இது எடுத்துக்கலாம். வேற நான் பேசலாம். சொல்லுங்க சார். சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி. சார், நான் இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா சார், வாய்ப்புகள் கிடைக்கும் போது தவறு செய்யாம இருக்கணும். அதுதான் சார் இங்க ரொம்ப முக்கியம். சார் இது சொல்லியிருப்பாரு. நம்ம வாரத்துல 7 நாள் 6 நாள் கர்மா எனர்ஜி ஹீலிங் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு 7வது நாள் இன்னைக்கு ஒரு நாள் தானேன்ட்டு பண்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை சார். அதாவது நம்ம ஏதோ இப்ப ஏதோ ஒரு விஷயம் நம்ம எப்படி சொல்றது, இப்போ தண்ணி அடிக்கிறதோ இல்லை இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் 6 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 7வது நாள் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இல்லாம வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம தவறு செய்யாம இருந்தோம்னாவே அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்துக்கு சார். நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க? விஷுவல்ல வர முடியுமா? டெய்லி காலையில வந்துடுறீங்க? ஆமாங்க சார், லைட்டு இங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சார். சாரி. ஓகே ஓகே, சரி. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இதுல? சார், நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சார், மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன் சார். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இதுக்கான என்ன சொல்றது, இந்த சேரிட்டிக்கான அமௌண்ட் நான் தனியா எடுத்து வச்சிடறேன் சார். இது நான் மெயினா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்போ. சரி, இப்ப மன்னிப்பு கேட்கறதுனால யாருகிட்ட கேக்குறீங்க ஃபர்ஸ்ட்? சார், மன்னிப்பு நான் இத்தனை ஜென்மத்துல நான் எத்தனை ஜென்மம் எடுத்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எடுத்த ஜென்மத்துல என்னோட தொடர்பு கொண்ட ஆன்மாக்களுக்கும், அதே போல இப்போ பிறவி எடுத்த ஆன்மாக்களுக்கும், பிறவி எடுக்காமல் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும், அனைவருக்கும் நான் செய்த தவறுக்கும், அதாவது மனோரீதியாக சொல் செயல் மனோரீதியாக ஏற்பட்ட தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அதே போல அவங்களுக்கு நான் ஏதாச்சும் இது பண்ணா நான் மன்னிப்பு கொடுத்துட்றேன் அப்படின்றது நான் கண்டிப்பா சொல்றேன் சார். ரெண்டாவது இல்ல ஒரு சாரி, ஞாபகம் வச்சுங்க, நம்ம கிளாஸை விட தாண்டி அட்வான்ஸா போறீங்க. அடுத்த பிறப்பு எடுக்க போறவங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். இது நம்ம சீன்லயே வரலையே. இதான் இது வரைக்கும் எடுத்த பிறவியில இன்னைக்கு வரைக்கும் சார். அதாவது எப்போ நீங்க சொன்னது இதுவரை எடுத்தவங்கள்ட்ட பண்ணிருக்கோம், அது ரைட்டு. இதுக்கப்புறம் எடுக்க போறவங்களுக்கு இதுக்கப்புறம் ஜென்மமா எடுக்க போறவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நம்ம சீன்லயே வரல, இருந்தாலும் இதையும் ஆட் பண்ணிக்கோ. ரொம்ப நன்றி, பரவாயில்ல, ரொம்ப புரிதலோட இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்க கேட்டதுனால என்ன மாற்றம் வந்தது அப்படிங்கறத ஒரு கேள்வி. இது கேள்விங்கிறதே நீ என்ன மாற்றம் சார்,
ம். ஆமாங்க சார். மாற்றம் வந்து சார் எனக்கு ஒரு சில இது அதாவது ஓப்பனா சொல்ல முடியலைங்க சார். நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றேங்க சார். சரி, நீங்க முதல்ல வீட்டை அதுக்கான விட்டு வெளில வேஸ் வாங்க. அது அப்பதான் நல்லா பேசுவீங்கன்னு அதுக்கான நினைக்கிறேன். இல்ல சார். அதுக்கான வேஸ் எனக்கு கிடைச்சிருக்கு சார். சரி. அது இப்படி போகணும். அதாவது இப்படி பண்ணவே மாட்டாங்கன்னு நினைச்சவங்க வந்து கூப்பிட்டு ம். பண்றாங்க சார். என்ன பண்றாங்க? இது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் சார். இல்ல. இது அது என்ன அது பண்றாங்கங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது சார் அது பதிவு நம்ம எதுக்காக நான் மன்னிக்கணும். எதுக்காக திரும்ப கேட்கறேன் அப்படின்னா, ஒரு செய்தி அப்படின்னா அதனுடைய ஆழம். இப்போ மீடியா இருக்கு. செல்போனுங்கிறது கையில் வந்துருச்சு. நீங்கள் லட்சக்கணக்கான வீடியோஸ் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தள்ளிட்டு போகிறோம். அதையும் தாண்டி ஒருத்தர் அதை பார்க்குறாங்க அல்லது படிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ஆழ்மனதை தொடக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் இருக்கும்பொழுது நிச்சயமாக அதில் வந்து வருவாங்க. இதில் வரணும் அப்படிங்கிறத தாண்டியும் கண்டிப்பா. உண்மையில் பெற்றது. இவ்வளோ நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தூங்குறதுங்கிறது அந்த ஏர்லி மார்னிங் தூங்குறது இல்லையா, அது ரொம்ப பிரமாதம். அது எழுந்ததுக்கு அப்புறம் தூங்குறது இருக்கு இல்லையா, அது அதை விட பிரமாதம். அதை விட கிளாஸ் நடக்கும்போதே சைலண்ட்ல போட்டு தூங்குறது இல்லையா, அது பிரம்மாண்டம். இந்த மாதிரி டிராவல்லாம் அதில் நிறைய இருக்கும். அப்போ அதையும் தாண்டி தூக்கத்தையும் தியாகம், முதல்ல தியாகத்திலையும் ரொம்ப பெரிய தியாகம் தூக்கம் தான். அதையும் விட்டுட்டு ஏஞ்சி கண்டிப்பா. உட்காந்து அப்புறம் சொல்றது அந்த தூக்கத்திலையும் கேட்டுக்கிட்டு அதுல வந்தது போனதுல உள்ள மைண்ட்ல வாங்கி அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுல என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறது சொல்றது அப்படிங்கிறது ரியாலிட்டியா இருக்கும். அதை கண்டிப்பா. படிப்பவர்களோ சார் இப்போ கேட்பவர்களோ. என்னுடைய ம். ஆ. இந்த மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னீங்களே, யாருகிட்ட ஆ. என்ன தவறுக்காக? சார் அதாவது என்னுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தங்கள் தான் சார். ம். அதாவது நான் இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ற முன்னாடி வரைக்கும் அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்த நானு, இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட தான் வந்து மாற்றம் வரணும் அப்படின்றத நான் புரிஞ்சுகிட்டு, நான் வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கும்போது, ம். அதாவது ஒரு விரோதி போல இருந்தவங்க வந்து இப்போ எப்படின்னா, அதெல்லாம் ஃபோன்ல எங்க போச்சுன்னே தெரியல. ம். இது எதுவுமே நடக்காத மாரி ரொம்ப கேஷுவலா பழகுறேன். ம். அது இந்த 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 இது வந்து ஒரு மேஜிக் மாரி இருக்கு சார். ம். சரி, அப்போ போன்ல என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா பப்ளிக்கா சொல்றேன். வேண்டாம். இது ராணுவ ரகசியம் கண்டிப்பா. மாதிரி இருக்குது. அதனால இது வேண்டாம். நம்ம போன்ல பேசலாம். ஓகே, நன்றி. கண்டிப்பா. சார் அஹ், இன்னொரு விஷயம் நான் சொல்லலாமாங்க சார்? சக்கரவர்த்தி. அவங்க ஜானகி மேடம் கேட்டிருந்தாங்க சார். சார் யாரு? அவங்க வந்து அவங்க ஜானகி மேடம். சொல்லலாம், ஜானகி சொல்லலாம். ம். சார் அவங்க வந்து சார் இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்கும், கிழக்கும் பாதிப்பு இருக்கக்கூடிய வீடா இருக்கும் சார். ஓகே, என்ன நார்த் பாதிப்பு இருக்குன்னு ஈஸ்டும் சொல்றீங்க? ஈஸ்டும் ம். சார் நார்த் ஈஸ்ட் ஒண்ணு கட் ஆயிருக்கும் சார். இல்லாட்டி அந்த மாரி இருக்கும் சார். ம். அதேபோல ஈஸ்ட்ல வந்து ஜன்னல் இருந்தாலும், அது ப்ராப்பரான இடத்துல ஜன்னல் இருக்காதுங்க சார். சரி, இப்ப ஜன்னல் முதல்ல நீங்க வச்சதுக்கு யாருன்னு சொல்லுங்க. சார் நான் வந்து லக்ஷ்மி பில்டர்ஸ்ன்ற பேர்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட் பண்ணி குடுக்குறேன் சார். பிளஸ் அஸ்ட்ராலஜி பிளஸ் வாஸ்து. இது ஆ, 3மே பண்றேன் சார். மூணையும் நீங்களே பாத்துடுறீங்களா? அவங்கள்ட்ட போக தேவையில்ல போல ஆமாங்க இருக்கு. சார். சரி, ஆமா, ரைட். ஆமா, ஆமாங்க சார். எங்க இது வந்து இருக்கிறீங்க நீங்க? 100% சார் நான் 100% சேலம் சார். 100% கேரண்டி உண்டா? 100% சார். அவங்க வீடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். பட் இதுதான் பாதிப்பு சார். ஏன்னா அவங்க என்ன வாஸ்துப்படி பாதிப்பு? பேசிக் என்ன வடக்கு ரைட்டு, சார் வடக்கு வடகிழக்கு. நார்த் ஈஸ்ட்ல ப்ராப்ளம் சார். ஆ, சரிங்களா சார்? நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வெயிட் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி கட் பண்ணியிருப்பாங்க. இல்ல அந்த மாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நார்த் ஈஸ்ட்ல இருக்கும் சார். அதே போல பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் வால்ல வந்து ஜன்னல் இருக்காது சார். இவங்க வந்து ஈஸ்ட் வால்ல ஜன்னல் இருக்கேன்னு நினைப்பாங்க. அது ப்ராப்பரான இடத்துல ஜன்னல் இருக்கணும் சார். ஏன்னா பேஸ் ஈஸ்ட்ல அது. வந்து என்ன ம். ஆமா. ஈஸ்ட் வந்துங்க சார், சூரிய ஒளிய உள்ள வாங்கக்கூடிய இடம் தான் ஈஸ்ட்ங்க சார். ம். அதுதான் வந்து ஆண்மை அதாவது குழந்தை சம்பந்தமா இந்த மாரி விஷயத்துக்குலாம் வந்து ஈஸ்ட் க்ளோஸா இருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப டிலே ஆகும். நார்த் ஈஸ்ட் கட் ஆயிருந்தாலும், நார்த் ஈஸ்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் டிலே ஆகும். ஸோ இந்த பிரச்சனை தான் அவங்க 100% இருக்கும் சார். சார் அப்படியா மேடம்? சார் அப்படியா மேடம்? அப்படி இல்லைங்க சார். நார்த் ஈஸ்ட்ல வந்து எனக்கு சாமி ரூம் தான் இருக்குங்க சார். நார்த் ஈஸ்ட். அதுல வந்து ஜன்னல் இருக்குங்க சார். ரெண்டாவதுங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுதுங்க சார். எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுதுங்க சார். ஆனால் எங்கள் மருமக வந்து வந்தோடனே குழந்தை பிறந்துருச்சுங்க சார். அவள் வந்து ஒரு 3 மாதம் தான் இருந்தது. ஆனால் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சு. இப்போ கையில் குழந்தை 6 மாதத்துக்கு குழந்தை கையில் இருக்குதுங்க சார். எங்கள் பொண்ணுக்கு தான் அந்த மாதிரி இருக்குதுங்க சார். ம். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் சார் இறந்து வந்து இப்போ 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷம் ஆகுதுங்க சார். ம். அதுக்கு முன்னாடி ஒரு நாய் வளர்த்தோங்க சார். அது வந்து ஒரு 4 குட்டி போட்டுச்சுங்க சார். அப்போல்லாம் நல்லா தான் இருந்தது. ம். ஓகே, ஓகே. அந்த சார் இறந்ததுல தான் ஏதோ ஒரு கர்மா அதுக்கு தான் பாதிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேங்க சார். ஓ. சார் இறந்ததுக்கு அப்புறமா மேம் ஒரு 3 இதுக்கப்புறமா மாசத்துல ஒரு ஏதாச்சும் நாய் வீடு நாய்
வீட்டுக்கு. அந்த ம் நாய்க்குட்டி வந்து இப்போ 8 வருஷம் கரெக்டா. அதுவும் இப்பதான் அது 1 இயர் வந்து இப்போ இறந்துருச்சுங்க சார் அது. ம் ஆனா ம் அந்த நாய் வந்து 8 வருஷம் வீட்டில் வாழ்ந்தது. அது வந்து லேடி நாய் தான், அது குட்டி போடல. அதுக்கப்புறமா 2 3 பூனை தானா வந்தது. நாங்க எதுவுமே அதெல்லாம் பூனையெல்லாம் தூக்கிட்டு வரலைங்க சார். அது வெளியில குட்டி போட்டு போயிடும். எங்க பசங்க வந்து அதுக்கு பால் ஊத்துவாங்க, அது வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ம் அப்படி வந்தது தான் 2 பூனை வந்தது. அதுவுமே பெண் குட்டி, பெண் பூனை தான். ஆனா ஒன்று இறந்துருச்சு, ஒன்று வந்து குட்டி போடவே இல்லைங்க சார் இப்போ வரைக்கும். அது வந்து போய் விளையாடும், அந்த ஆண்களோட, அந்த ஆண்குட்டியோட போய் விளையாடும். ஆனா கன்சீவ் ஆகாதுங்க சார். ம் ம் அந்த மாதிரி மேம் உங்க அந்த மாதிரி வீடு தான் என்ன என்ட்ரன்ஸ் தெரியும்? இறந்ததுக்கு அப்புறமா தான் என்ட்ரன்ஸ் ஏதோ வீட்டோட வாசல் படி எதுலம்மா இருக்கு? எந்த பக்கம்? வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா வாசப்படி எந்த பக்கம் இருக்குங்க? வெளியில இருந்து மேற்கு வாசல். பார்த்தாலும் ம் இல்ல சார், வீட்டுக்குள்ள எங்க இருந்து பார்த்தா. ம் மேற்கு வாசப்படிங்க சார். வடக்குல வந்து ஒரு வாசப்படி வச்சிருக்கோங்க சார். இப்ப மேற்குல இருந்து வந்த உடனே, உள்ள வந்த உடனே வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரூமுங்க சார். சரி, ஓகே. ஆபீஸ் சாரோட இவங்க டைம் ரொம்ப எடுத்துக்கிறோம். பட் ஆனா சார், நான் சொன்ன மாதிரி சார், பொதுவா வந்து வடகிழக்குல வந்துங்க சார், நம்ம வந்து சாமி ரூம் வச்சு கும்பிட்டாலும் அங்க வந்து விளக்குன்றது ஐயா சொல்லும் போது வேணா ஏத்தலாமே ஒழிய, வடகிழக்குல விளக்கு வச்சு ஏத்தக்கூடாதுங்க சார். ஏன்னா அது வந்து தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த இறைவன் வெயிட் இருக்கக்கூடாது. அவருடைய ரைட்டு. ஆமா, தலைப்பகுதியில மேற்கு பகுதியில் நெருப்பு வெயிட் இருக்கணும். வைக்கக்கூடாதுன்னு. ரைட்டு. ஆமாங்க சார். இப்போ ம் ஐயா இளங்கோ ஐயா சொல்லும்போது நீங்க கண்டிப்பா ஏத்தணும். ஏன்னா வாசப்படி ஒரு சிலருக்கு வடகிழக்கு தான் வரும். அப்ப நீங்க கண்டிப்பா ஏத்தணும். ஏன்னா அவரு மீறி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனா பொதுவா நான் சொன்னேங்க சார், வடகிழக்கு பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன் சார். நீங்க வந்து அந்த விளக்கு வந்துங்க சார், அங்க நார்த் ஈஸ்ட்ல பொதுவா ஏத்த மாட்டாங்க சார். வாஸ்து படி இருக்கவங்க. இல்ல, வடக்கு இல்லைங்க வந்து சார். எங்க குபேர வீட்டுல வாசல்னு சரி பாத்தீங்கன்னா நிறைய எல்லா இருக்குது. ரூம்லயுமே விளக்கு ஆமாங்க எரியுங்க சார். சார். எல்லா ரூம்லயுமே விளக்கு எரியுங்க நீங்க சார். அங்க விளக்கு வீட்டை சுத்தி வீடே விளக்காம மாதிரி தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் விளக்கு அவங்களுக்கு எரியுதுன்றாங்க. அதாவது வாசப்படியில அவங்களோட எல்லா பொண்ணோட வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லைங்கய்யா. அவங்களோட பொண்ணோட சார் வாழ்ற வீடு எப்படி இருக்குன்னு பாக்கணும்ல. அங்கதானே வாஸ்து பாதிப்பு அதுதான் இருக்கும். முக்கியம். கரெக்ட். இவங்க வீட்டுல நான் எல்லாம் நல்லா கேட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்ட வீட்டை தான் வாஸ்து பாக்கணும் இப்போ. இதுதான் அது கரெக்டான கேள்வி. இப்போதைக்கு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க. வாடகை வீட்லேயுமே அவங்களுமே வந்து எப்போதும் விளக்கு வைப்பாங்க சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவானந்தர் பக்தருங்க அவரு. ம் இந்த வாசி சிவானந்தருடைய பக்தருங்க சார் மாப்பிள்ளை. ம் பாப்பா வந்து இவர் வள்ளலார் பக்தருங்க. அதனால அவங்களுமே எப்போதுமே வீட்டில் விளக்கு வச்சுட்டே இருப்பாங்கங்க. ம் அவரு சொல்ற வர பாயிண்ட் என்னன்னா, அவங்களுடைய குரூப்ல வந்து தீட்சை எடுத்துக்கணும்னு சொல்லுவாருங்க அவரு. ஓகே. பாப்பா வந்து அந்த தீட்சை வாங்காம கல்யாணம் பண்ணாங்க. நீ ம் தீட்சை வாங்கு பாப்பா, உனக்கு ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவாருங்க. ம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தாலி, தோடு, உடம்புல எந்த மெட்டீரியலும் போட்டிருக்க கூடாது, ம் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்து தீட்சை வாங்கணும்னு சொல்றாங்க. அது ம் பாப்பாவால எடுத்துக்க முடியல. அது அதனால அது அது போய் அது தீட்சை வாங்க சரி, அது மாட்டேன். டாக்டரே சொல்லியிருக்க. நம்ம டாக்டர் அப்படி வந்து இல்லை, மனமாற்றம் தான் தேவை. நீங்கள் எப்படி வேணாலும் அதாவது வாழ்வியல் முறையில் இருக்கலாம், மனமாற்றம் தேவை. சரி, அது உங்களுடைய பர்சனல் வச்சுக்கிங்க. ஓகே, ரைட். ஆமா. முறையில வாஸ்துங்கிறது வந்து அல்டிமேட் தான். அப்படியே இதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க. இந்த சப்ஜெக்ட்ல தாண்டி தான் நமக்கு ஆக்சுவலாக ஒர்க் அவுட் ஆகுது வாஸ்துல. வந்து சொல்லுங்க அதை பத்தி. ஓ, இது வாஸ்து பெருசா எடுத்துக்க பிரச்சனையா தேவை. இருந்தா இப்ப எங்க மருமகளுக்கு குழந்தை இருக்கு இல்லைங்க சார். ரைட், ஓகே. இல்லை, ஆமாங்க சார். இப்ப வாஸ்துங்கிறது பேபிக்கு பெருசா எடுத்துக்க தேவையில்ல. மொத்தமே வாஸ்துங்கிறது குழந்தைய வரல. ம் சார் இறந்ததுக்கு அப்புறமா இப்ப கரெக்டா 8 வருஷம் ஆகுதுங்க சார். அதுல இருந்து தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. ஒருவேளை அவர் இன்னும் ஆத்மா சாந்தி ஆகாம இருக்காரா என்னன்றது தெரியல. ம் இல்ல ஓகே, கிறிஸ்டல் சப்ஜெக்ட்ல வாஸ்து ஸ்பெசிபிக் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இவங்க பேசுற சப்ஜெக்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு வச்சிருந்தான் சப்ஜெக்ட் வாஸ்து ரைட். பத்தி. பட் நன்றி நீங்க நன்றி. கரெக்ட். ஸ்பெசிபிக் சொல்கிறேன். நன்றி. ஓகே, அது வந்து கே ஆர் ரமணி கேட்குறது கரெக்ட். அதாவது இப்போ இது பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிற மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோங்கிற மாதிரி இதுக்கு. இதில் டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அது மணி மந்திரம் ஔஷத்துன்னு ஒரு பாயிண்ட்டாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, மெடிசன்ஸ், இது இல்லைன்னா அடுத்துன்னு மொத்தம் 10 ஸ்டெப்ஸ் போகிறாங்க. கடைசி இது எதுலையுமே சரியில்லை, மருந்து சாப்பிட்டு மற்றது விரதம், ஏகப்பட்ட 9 பார்ட் இருக்குது. ஒரு டிசீஸோ ஒரு பிரச்சனையோ அதுக்கு தீர்வுங்கிறது 9 ஸ்டெப்ஸ். அதை தாண்டி இதில் எதுலையுமே சரியாகலை அப்படிங்கிற இடத்துக்கு கடைசியில் தான் வந்து வாஸ்துவை வந்து சித்தர்கள் பரிந்துரைக்கிறாங்க. அப்போதான் ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருந்தாங்க, ஒரு நோயாளி வந்து நீண்ட நாட்கள் தொடர்ச்சியாக நோய் பாதிப்பில் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எந்த இடத்துல படுத்திருக்காரு அப்படிங்கிறதும் அதை டீட்டெயிலாக சார் சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துல படுத்திருக்காங்க, எங்கே தலையை வச்சு படுக்கிறாங்க அப்படின்னா அதை விடவும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா வாஸ்து. இந்த வாஸ்து ஆக்சுவலி நான் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். வாஸ்துங்கிறதுல நிறைய இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். 10 ஆண்டுகளில் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துலங்கும்போது, பட் வாஸ்துல அவங்க சொல்கிறதுல
ஓ இப்படி இருக்கணும், இப்படி சொல்லியிருக்கு, வாஸ்து சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்னேன், வாஸ்து ரவிங்கிறது தான் அந்த சயின்டிஃபிக்காக நான் ஒரு கூடவே ட்ராவல் பண்ணிவிட்டு அது சேலஞ்சு பண்ணிருக்கார். ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட டேட்டாஸ் என்கிட்ட கொடுப்பார். அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அப்புறம் இந்த வீடு கிராஸ் ஏற்கனவே மேடம் கூட கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த மனை வந்து கிராஸாக இருக்குது அல்லது வீடு வந்து கொஞ்சம் சைடாக இருக்குது அப்படின்னா அது மாதிரி நாங்கள் போய் பார்த்தோம். உள்ளே போன உடனே அவர் வந்து ரவி சார் சொன்னார், அந்த ஆக்சுவலி அவர் ஸ்கூலுக்காக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கூலுக்காக கட்டுறதுக்காக கிளாஸ் எடுக்கிறதா போனப்போ அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்காரு, இதில் ஹவுஸ் ஓனருக்கு காலில் பாதிப்பு அல்லது எலும்பு பாதிப்பு ஏதாவது இருக்கான்னு கேட்ட அவங்க ஆச்சரியத்தை சொன்னாங்க. ஆமாம், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பிளேட் வச்சுருக்கோம் அப்படின்னா, வேணா அந்த கட்டு அதே மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அப்போது நான் பேசி உட்காரும்போது ஃபஸ்ட்டு எனக்கு சொல்கிறது, உங்கள் வீட்டு ஓனர் வந்து லேடியா அப்படின்னு கேட்டிருந்தேன். எப்படின்னு ஏன்னா ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். வாஸ்துங்கிறது குறிப்பை விட அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வாஸ்து சாஸ்திரத்தை விட அப்போ அந்த பிரசன்னம் அந்த ஸ்பாட்டில் பேசுகிறோம் இல்லையா, அந்த பேசுகிறத வச்சு கவனிப்பார். அப்போ அந்த ஸ்பாட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் பேசுறதுக்கு முன்னாடி டாக்டர் மெடிசன் கொடுத்துருந்தாரு. அப்போது வீட்டில் ஃபோன் பண்ணாங்க, எப்படி சாப்பிடணுன்னு, தேனில் குழச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சரி பேசலாமா அப்படின்னப்போ அப்போ சொன்னார், உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து ஒரு லேடியா அப்படின்னு கேட்டார். அது எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உட்காரோம் பேச ஆரம்பிக்கும்போது தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. அப்போது தேன் எது உருவாக்கும் அப்படின்னா ராணி தேனி தான் அதோட சீஃப் வந்து ராணி தேனி. அப்போ அந்த பிரசன்னமாக நான் எடுத்துக்கிடும்போது அப்போ உங்கள் ஓனர் வந்துன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபீமேல் தான், அவருடைய கணவர் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகும்போது எந்த இடத்துல வந்து பாதிப்பு இருக்குங்க அதை உள்ளே போகும்போது சொன்னார், ஒரு செங்கல் உடஞ்சிருக்கு. அவர் நிறைய கேரக்டர்னு வச்சுங்க, அது ட்ராவல் போகுது. பட்டு வாஸ்துங்கிறது கணிப்பவர்களை பொறுத்து மிக துல்லியமாக சொல்ல முடியும். அதனால் 99% அது சரியாக இல்லை, சரியாக கணிப்பவர்கள் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கலாம், ஆனால் ரொம்ப ரேர். அதனால் அது ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. பட் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, வீடு கட்டியாச்சு இருக்குது, பட் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்போ தான் இங்கே கீழ்கட்டளைன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு வந்து சார்ஃபுல் மெடிசன்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் எல்லாமே கொடுத்தும் கூட சரியாகாது இருந்தப்போ அப்போ போய் பார்க்குறாரு. ஏற்கனவே டாக்டரும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ போய் பார்க்கும்போது அவர் அங்கே படுத்திருந்த இடம் அதை நான் சொல்லலை, ஏன்னா ரொம்ப பேர் அதே மாதிரி இடத்துல இருந்து ஐயோ இங்கே படுத்துருக்கோமே இதில் பேதி ஆகிட போடுறீங்க, அதனால சொல்லலை. பட் அதையும் தாண்டி கிறிஸ்டல் அதை சரிப்படுத்துங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டாக்டர் சொன்னார், நான் இவ்வளோ தாண்டும் போது இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீங்கள் மாற்றிக்கங்க, ஒன்று வீடை டெஃபினட்டாக மாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா அது அவங்களோட சொந்த வீடு, வாடகை வீடுனா மாற்றிக்கலாம், இது எப்படி சார் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. டாக்டர் சொல்லி கொஞ்ச நாளில் அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், வாஸ்து கண்டிப்பாக வாஸ்துனுடைய எஃபெக்ட் வாழ்வியலில் இருக்குது, வாழ்க்கையை வாஸ்து கண்டிப்பாக தீர்மானிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சப்போஸ் அதெல்லாம் விடுங்க, அது பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இப்போ வீட்டில் இருக்கும், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டாக்டர் கிறிஸ்டல் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முடிஞ்சால் வீடியோவில் பாருங்கள், நம்ம வீடியோவில் வீட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் வாஸ்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுக்கப்பட்ட வீடியோவில் 25-38வது வீடியோக்கள்லாம் அதில் வரும். வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் கிறிஸ்டலை வச்சு அதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறது டாக்டர் கிளியராக பேசியிருப்பாங்க. ஒருவேளை வாஸ்து பிரச்சனை இருந்தால் அதை கிறிஸ்டல் மூலமாக எப்படி சரி செய்வது, அதுக்கு என்ன கமாண்டு கொடுக்கணும், எந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அது எல்லாமே எனர்ஜி தான். ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கிட்டோன்னா, ஓவராலாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த பூமி அப்படிங்கிறதும் ஒரு வகை ஆற்றல், இந்த பிரபஞ்சம் முழுவதே இறைவன் என்பது ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, இதுவும் ஒரு சக்தி. அப்படிங்கும்போது இந்த சக்தி எப்படி செயல்படுகிறது, ஒரு வகை ஆற்றல் இன்னொரு ஆற்றல், ஒரு அங்கே கிடைக்க வேண்டிய எனர்ஜி கிடைக்கல அப்படிங்கும்பொழுது அந்த எனர்ஜியை ஈர்த்து கொடுக்கின்ற பொறுப்பில் அந்த இடத்துல இருக்கிறது கிறிஸ்டல். அப்போது அந்த கிறிஸ்டல் அப்போ தான் சார் சொல்லுவாங்க. ஏற்கனவே இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க, நம்ம இதில் யூஎஸ்ல இருந்து அவங்க லைவ்லேயும் வருவாங்க மேக்சிமம், அவங்களோட பிரச்சனைக்கு வாஸ்து கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு சார் அது கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பிரச்சனை நிறையா இருக்குது, அதுக்கு பேஸ் வந்து மெடிசன்லாம் தாண்டி அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வாஸ்து தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வாஸ்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிறிஸ்டல் கொடுத்து இப்படி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு பிரச்சனை இருந்தால், வாஸ்து தொடர்பாக இருந்தால் கிறிஸ்டல் மூலமாக அது சரி செய்ய முடியும். பர்டிகுலராக உங்களோட இந்த நீங்கள் சொன்ன இந்த மகளோட தொடர்பான அந்த விஷயத்தை டாக்டர்கிட்ட டெஃபினட்டாக நான் பேசுகிறேன். அதுக்கான தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக சார்கிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாய்ப்பு இருந்தால் டாக்டரும் பேசுவாங்க.
உங்களுடைய நன்றி. வேற யாராவது? ஐயா ஒரு சின்ன விஷயங்கய்யா. ம் ஐயா இந்த ஐயா சொன்னதுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே பிராய்ச்சித்தம் வந்து தர்மம். ஆ இந்த ஆமாம். தர்மம் வந்து எளிமையா வந்து ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பிச்சைக்காரனு கூட ரொம்ப கொடுமையா இருந்த பிச்சைக்காரன் கூட அவர் 20 ரூபா வச்சிருந்தா 10 ரூபா தர்மம் பண்ணா அவருக்கு வளர்ச்சி உண்டுன்னு சொன்னார். இன்னைக்கு உண்மையா சொல்றேங்க, நான் என்ன அனுபவத்தில் சொல்றேன். நான் தர்மம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன பின்னாடி நிறைய விஷயங்கள் ஒரு கஷ்டம் இன்னைக்கு ஒரு எனக்கு சூழ்நிலை ரொம்ப கொடுமையா இருக்கு, ரொம்ப மோசமா இருந்தா அன்னைக்கு நான் தர்மம் கொடுக்குறேன். ஐயாவோட நினைச்சிட்டு அவர் சொன்னதை வச்சு நான் தர்மம் கொடுக்குறேன். அடுத்த நாள் எனக்கு மாற்றம் நடக்குது. இல்ல உண்மை. இப்பதான் நீங்க பாயிண்டே வந்திருக்கீங்க. நான் சொல்றேன், ஆமா. என்ன கொடுத்தீங்களே, என்ன நடந்ததுன்னு கேளுங்க. இல்ல இன்னைக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் தட்டுப்பாடு இன்னைக்கு வேணும். ஆ, இல்ல ஒரு 50,000 ரூபாய் வேணும். இன்னைக்கு வராத சூழ்நிலை. அன்னைக்கு நான் தர்மம் கொடுத்தேன்னா அன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு இந்த பணம் வந்து சேரும். நான் கேக்குறது, அந்த மாதிரி நீங்க ஏதாவது கொடுத்து உங்களுக்கு என்ன ஆமா வந்திருக்கு? நடந்திருக்கு. யாருக்கு எப்போ என்ன கொடுத்தீங்க, எவ்வளவு என்ன கொடுத்தேன் வந்து? எவ்வளவு வாங்கினேன்னு சொல்லி கேட்டேன். நான் கணக்குல சொல்லணும்ல. நான் அப்படி சொல்லலைண்ணா. எப்படின்னா, இந்த மாதிரி நான் வேண்டினேன், எனக்கு பணம் வரல, அப்போ அன்னைக்கு வந்து ஒரு ஒரு பிச்சைக்காரரோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு தர்மம் பண்ண. நீங்க எவ்வளவு பண்ணேன்னு நான் கேட்கல. அன்னைக்கு தர்மம் பண்ணேன், அன்னைக்கு சாயந்தரம் எனக்கு வர வேண்டியது வந்தது. இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் தான் கேட்குறேன். எவ்வளோ யாருக்கு அப்படின்னு இல்லை, இதை நான் செஞ்சதுனால இது கிடைச்சது. அந்த பாயிண்ட் தான் கேட்குறேன். ஐயா அன்னைக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு 1,00,000 ரூபாய் அன்னைக்கு தேவை, ரொம்ப டிமாண்ட், ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு கொடுத்தே ஆகணும், ஈவினிங்குள்ள செட்டில் பண்ணணும். அன்னைக்கு வந்து என்னையே அறியாம நான் ஒரு கோயில் பிரகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு 10 பேர்த்துக்கு இட்லி காலையில் வந்து டிஃபன் வாங்கி ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்தேன். அன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு நடந்துச்சு. சரி, நன்றி. ஓகே, அது மாதிரி தான் கேட்டேன். ஏழை மக்களுக்கு கொடுத்து. ஓகே, இது பாலாஜி ஜெகநாதன் சார், வணக்கம். ஐயா வணக்கம்யா. வாஸ்து ரிலேட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இல்லைங்க, இல்ல போட்டுக்கிட்டு விபூதி போட்டுக்கிட்டு. சரி, சொல்லு. நன்றி, சொல்லுங்க. எனக்கு ஒரு 3 விஷயம் இருக்குங்க. நான் வந்து இந்த எல்லா கிளாஸ்லயும் ஒரு பேக் பெஞ்சர் இருப்பாங்களா, அந்த மாதிரி நாங்களாம் பேக் பெஞ்சர் ஆளுங்க. நீங்க தாங்க டாப்ல வருவீங்க. அந்த படம் நடந்தது அப்படிங்கறது தான் சொல்லணும்னு. ம் என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து என் கூட கோச்சுக்கிட்டாங்க. ம் அது எதுக்காக கோச்சாங்க அப்படிங்கறதுல தெரியல. நான் போனாவே அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க, ம் அந்த வீட்லயே இருக்க மாட்டாங்க. ம் ரொம்ப அவர்ஷனா இருப்பாங்க. ம் ஐயா மன்னிப்பு கேட்க சொன்னாரேன்ட்டு ஒரு டைம், சும்மா ஒரே ஒரு டைம் ம் அப்படி மனசார அப்படி மன்னிப்பு கேட்டேன். அவங்க கிட்ட டைரக்டா கேட்கல, அவங்கள நேருக்கு பாக்குறேன், கேட்கல. ஏன்னா அவங்க டெப்ரெஷனுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு நான் மனசார மன்னிப்பு கேட்கறேன். பாத்தீங்கன்னா அப்படியே இப்ப என்ன பார்த்தாவே ரூம்குள்ள போயிருவாங்க, சங்காத்தமே ஆகாதுங்கன்னு நினைப்பாங்க. அப்படி என்ன உங்க மேல காண்டு மேட்ரே அங்கதானே இருக்கு. உங்களை பார்த்த உடனே வெளில போறாங்கன்னா அப்படி என்ன பண்ணீங்க? அது நான் சொல்றேன், அது வந்து எனக்கும் அது உண்மையானு தெரியல. அது என் நண்பன் சொன்னான். தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க. அம்மா உங்க தீபாவளி புடவை நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நான் அவங்களை சைட் அடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. நான் வந்து இப்ப புடவை நல்லா இருக்குன்னு சொல்றேன். அவங்க மன உளைச்சலுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா, ஒரு 15 வருஷமா. சில டைம் அந்த மருந்து சாப்பிடலன்னா யாரோ ஒருத்தர் மேல ஒரு அவர்ஷன் வந்துடும் அவங்களுக்கு. என் நண்பன் இருந்துட்டு அந்த மாதிரி இருக்குண்டா, எனக்கு அது இதா தெரியல, ஆனா அவங்க அதைத்தான் ரீசனா சொல்றாங்க, நீ எதுவும் பண்ணாம இரு அப்படின்னா. சரி, நாம அந்த மன்னிப்பு அஸ்திரத்தை பயன்படுத்தி பார்ப்போம்னு பண்ணேன். இப்ப இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் இருந்தா, அவங்க எங்கிட்ட பேசல, ஆனா அந்த மாதிரி அவர்ஷன் காமிக்கல. அதுவே ஒரு பெரிய போன தீபாவளிக்கு நடந்தது அது? இல்லைங்க, ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது எப்படின்னா ஆடி தள்ளுபடி எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, நான் எனக்கு இப்ப வந்து தள்ளுபடி வருது, நான் அதனால முதல்ல வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்குவாங்க. அப்ப அந்த புடவை வாங்கினப்ப நல்லா இருக்குமான்னு சொல்லியிருந்தேன், அந்த புடவை நல்லா இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு. அதை அவங்க வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இந்த மன்னிப்பு அம்மா புடவை நல்லா இருக்குங்கிறதுக்கு பதிலா புடவை விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அம்மா நல்லா இருக்கு. சரி, அப்படி இருந்தாலும் அம்மா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து இந்த மாதிரிங்கிறது எதிர்பாராது. பட் அவங்க நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டவருங்கிறதுனால தவறா எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். பட் மனப்பூர்வமான மன்னிப்பு அப்படிங்கிறது மாற்றத்தை கொண்டு வரும். சரி. அப்புறம் வந்து இன்னும் ஒண்ணு எப்படின்னா, இப்போ நம்ம பேரை பதிஞ்சாவே நமக்கு பின்னாடி ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். என்னோட எக்ஸாம்பிள் அதை கிளாரிஃபை பண்ணும். எனக்கு வந்து ஒரு 3-4 வருஷமா வந்து அதிக உடல் எடை காரணமாக நிறைய பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஒரு 1.5 வருஷமா ரொம்ப முடங்கி இருந்தேன். உங்ககிட்ட நான் மெசேஜ் அனுப்பிச்சப்பவே அந்த டீட்டெயிலாம் அதில் தான் போட்டிருப்பேன். ஆகஸ்ட் 21க்கு அப்புறம்
நான் பெருசா எந்த ஆக்ஷனும் பண்ணல. ஆனா முடங்கி இருந்த வாழ்க்கை வந்து இப்போ நல்ல ஓட்டமா இருக்கு. 18 கிலோ இப்போ 2.5 மாசத்துல 18 கிலோ கம்மியாயிருக்கு. என்னங்க பண்ணீங்க? அப்போ அதான் நான் ஒரு கஷ்டப்பட்டு எதுவும் நடக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரில அந்த மாதிரி நான் கஷ்டப்படால இல்ல. அது எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியல. அதுவா குறையுது, அதுவா ஏறுது. சரி, பேக்ரவுண்ட்ல ஒர்க் நடக்குது போல, நடக்கட்டும் நமக்கும் கருணை காட்டுறாங்கப்பா அப்படின்னு எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஓகே, நன்றி நன்றி. பரவாயில்ல. இந்த உடல் எடை குறைவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். இது உண்மை. என்னால் சொல்ல முடியும். ஏற்கனவே நான் வந்து இது பாரிஸ் கார்னரில் ஒரு அம்மா இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி காலையில் எழுந்துச்சி என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அதுக்கப்புறம் இவங்க பார்க்கும்பொழுது இவங்களுடைய உடல் எடை குறைஞ்சதாகவும், அந்த இருமல்ங்கிறது அவருக்கு நின்று போனதாகவும், அவங்களுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம், நெஞ்சு சளி, அந்த இருமல் அந்த மாதிரி வருங்கிறது நிறைய விஷயங்கள் இருந்தது. அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. உடல் எடை குறைஞ்சது அப்படிங்கிறதும், அவர் வந்து அப்புறம் தண்ணி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுவார், அது வந்து படிப்படியாக குறைச்சிருக்காரு அப்படிங்கிறதும், நான்வெஜ் சாப்பிட்றத விட்டுட்டாங்க அப்படிங்கிறதும் நிறைய செய்திகள் அவங்க சொன்னாங்க. அப்போது நம்ம வந்து விரும்பி வேண்டி கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும், இந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டாலே இன்டைரக்டாக அதுக்கான எனர்ஜி நமக்கு தேவையானது எப்படிங்கிறதோ அது கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நிறையா பேரோட செய்தி. ரொம்ப பேர் வந்து 100% ஃபாலோ பண்ணல, சில பேர் கிறிஸ்டல் மெடிசன்ஸ் அப்படின்னு வாங்கலை, சில பேர் அதுக்கான பேமெண்ட் அந்த இடத்துக்கு கூட வரல, ஆனாலும் கூட பெனிஃபிட் அடைஞ்சதாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இந்த செய்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. இறை சட்டத்தினுடைய செய்திகள் ரொம்ப முக்கியமானது. அதை யாரெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களோ நிச்சயம் அவங்களுக்கு விரும்பியது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் அவங்களோட இதை பார்க்குறேன். ஒரே ஒரு மெசேஜுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இறை சட்டத்தை ஃபாலோ பண்ணலினாலும் நடக்குது அப்படிங்கறத நான் இந்த வலியுறுத்தினேன். கண்டிப்பா. இன்னொன்னு, இப்ப எனக்கு வந்து இந்த டைம் என்னோட ஹாரோஸ்கோப் படி கொஞ்சம் பேட் டைம், ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்களே எதிர்பார்க்குறீங்களா? இல்ல, அதாவது எப்படின்னா, நான் ஜோதிடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அப்பயே சொன்னேன்ல சார், இருங்க, நான் அப்பயே சொல்லிட்டேன். நான் சொல்றேன்னா இல்லையா, சிலதை பார்க்கும்போதே தெரியும். சரி, எனக்கு வந்து இப்ப லக்னத்துல இருந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் சனி உட்கார்ந்து, செவ்வாய் தசை சனி புத்தி நடக்கு. அப்ப வந்து இந்த டைம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். போன வாரம் வந்து ஒரு ஆக வேண்டியது ஒரு லைட்டா இதாகி 2 பார்ட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சுமூகமா முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிருச்சு. எஸ்கேப் ஆயிட்டீங்க. எஸ்கேப் ஆயிட்டேன். ஏதோ ஒண்ணு வந்தது இப்படி தலைக்கு வந்து தாப்பாயோட போச்சுங்கிற மாதிரி, ஆஹா ரொம்ப தேங்க்ஸ் சாமி அப்படின்ட்டு நான் அப்புறம் கன்டினியூ பண்ணிட்டேன். இந்த 3 விஷயத்தை தான் பகிரணும்னு நினைச்சேன். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல. நீங்க என்ன பண்ணுங்க, தர்மம் உடனே செய்யுங்க. ஏன்னா அந்த இதுலேருந்து பெரிய ஆபத்திலிருந்து நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது மறுபிறப்புக்கு சமமானது. அப்போ அப்படிங்கிறது முடிந்த அளவுக்கு தர்மம் பண்ணுங்க. தர்மம் இப்போ யாராவது சொன்ன மாதிரி அகத்தியரோட ஹைலைட் பாயிண்ட்டு, நான் அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்றது, கடவுள் இருக்கிறாரு, பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் கடந்து தர்மம் செய்தால் கடவுள் உங்கள் பின்னால் கையேந்தி வருவாருங்கிறதெல்லாம் என்னால் இன்னுமே நினச்சி பார்க்க முடியாத விஷயம். ஸோ தர்மங்கிறது அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி. தர்மம் செய்யுங்க. நன்றி நன்றி. நம்ம வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சார் வந்து மெடிடேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால 50-50 நேரத்திலே முடிச்சுக்கலாம். வேற யாராவது இறுதியாக சொல்ல வேண்டும் கருத்து அப்படின்னா சொல்லுங்க. ஸோ வி வில் வைண்ட் அப். யாரு? மேடம், அவங்க வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குதுமா. ஆமா, இப்பயும் அப்படிதான் இருக்கு. நாளைக்கு பேசுறேன் சார். இப்ப பேசுறீங்கல்ல, இது கரெக்டா இருக்கு. எப்பயுமே பேசும்போது பேசிட்டு தான் கேட்காது. கேக்குதா? கேக்குது. அப்ப கேக்குதா? ஐயா, அவங்க நாளைக்கு சொல்றாங்க தகவலை சொல்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. சரிம்மா, ஓகே. நேரத்திலே முடிச்சுப்போம். நன்றி. நாளைக்கு ஃபர்ஸ்ட்ல சொல்லுங்க. ஏற்கனவே நீங்க கொடுத்த ஒரு பட்டம் வேற இருக்குது. நன்றி 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 நன்றி.
புரியலம்மா? இங்க ஒருத்தர் பார்த்து உங்க பார்த்துலயே சோசிக்கிறாங்கன்னு சார் கேட்டீங்க இப்போ ஆ அந்த நன்றி மாதிரி உங்களுக்கு பார்த்து யார் கண்ணு இருக்கும் சார். நன்றி நன்றி நன்றிம்மா. சரி, ஓகே. பல்வேறு தகவல்களை பரிமாறியிருக்கீங்க. இவர் பிரேமலதா மேடம், சசிரேகா மேடம், ஜானகி மேடம் நிறைய சொல்லியிருந்தாங்க. அவருடைய தகவல் அவருக்கு அப்டேட் கொடுக்கணும். ஆரா அண்ணா, சக்கரவர்த்தி சார், பாலாஜி, நிறைய பேர் கருத்துக்களை பெறும். நிச்சயம் எல்லாமே இடம்பெறும் புத்தகத்தில் அப்படிங்கிற செய்தி சொல்லிக்கொண்டு இறை விளக்கப்பாடலோடு வகுப்பு நிறைவு பெறும். நன்றி.